ஈஷாவிலீசன் வந்தான். ஈஷாவிலீசன் வந்தான். ஈஷாவிலீசன் வந்தான். ஈஷாவிலீசன் வந்தான். ஞானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவிலீசன் வந்தான். ஞானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவிலீசன் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவிலீசன் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவிலீசன் வந்தான். மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் ஈஷாவிலீசன் வந்தான். தியானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவிலீசன் வந்தான். ஞானியரெல்லாம் கூடிடும் எல்லை ஞானியரெல்லாம் கூடிடும் எல்லை சம்போவின் ரூபம் தியானலிங்கம். ஞானியரெல்லாம் கூடிடும் எல்லை சம்போவின் ரூபம் தியானலிங்கம். சம்போவின் ரூபம் தியானலிங்கம். பூஜைகள் இங்கே தேவையுமில்லை. பூஜைகள் இங்கே தேவையுமில்லை. ஆன்மாவின் ரூபமாயான லிங்கம். ஆன்மாவின் ரூபமாயான லிங்கம். ஆன்மாவின் ரூபமாயான லிங்கம். எண்ணும் வரங்களை என்றும் வழங்கிட எண்ணும் வரங்களை என்றும் வழங்கிட அன்பின் சுடரொளி எங்கும் நிறைந்திட அன்பின் சுடரொளி எங்கும் நிறைந்திட எண்ணும் வரங்களை என்றும் வழங்கிட அன்பின் சுடரொளி எங்கும் நிறைந்திட ஈஷாவிலீசன் வந்தான். ஈஷாவிலீசன் வந்தான். தியானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவிலீசன் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவிலீசன் வந்தான். மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் அங்கே 150 ரிங்கெட் ஒரு ஆள் போகிறதுக்கு நம்ம காசு தான் நேற்று ஃப்ரீயாக வச்சோம். ஈசன் எஸ்டே ஈசன் தாண்டவம் மாதிரி சிலபஸ் வச்சுட்டான். நீங்கள் வந்து பாருங்க. ஓகே, இது நான் போய் அங்கே போனது. ஈசன் ஆன்மீகவாத திருநரை பிடிக்க போனது. ஈசன் போய் பிடிக்கிறார். இல்லாமல் அன்பத்தில் பேரின்பத்தில் விளைஞ்ச பூமி மாறி உங்களை நான் பேரின்பத்தில் விளைய வைத்திருக்கின்றேன். என் அணுவில் விளைந்த துளிகளே, இன்றைக்கு பாததேசில் காணவில்லையே, மான்றல் ஆலயத்தில் காணவில்லையே என்று ஈசன் பார்க்கின்றான். உள்ளம் ஒரு கோயில் உன்னுள் ஆலயம் என்றால் உன் மனதை அலைபாய விடாதே. மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ மனம் போன போக்கில் போயிட்டால் ஆன்மாவுக்குள் அதை இயக்கிறது உள்ளுக்குள் உள்ளம் ஒரு கோயில். உள்ளுக்குள் உன் சக்கரத்தை பூட்டி ஆன்மா அந்த சக்கரத்தை ஆன்மாவை இயக்கினத்தான் அங்கங்கே போக முடியாமல் இருக்கும். அதனால் சக்கரம் தியானம் செய்யாதவர்கள் எல்லோரும் கேட்கப்பட்டவன் கடையலுக்கும் போய்விட்டார்கள். நீங்கள் தியானம் செய்தவர்கள் இங்கே ஞானத்தை கூட்டியந்திருக்கு. உள்ளுக்கு உள்ளவன் கூட்டியந்திருக்கின்றான். உனக்குள்ளே இருந்தவன் தானே கூட்டியந்திருக்கான். உணர்வு ரீதியாக வந்திருக்கிறீர்கள். பாததேசில் நீங்கள் தான் உங்களுக்கு துவநீதியாக தெரிஞ்சு நாம் தியானம் செய்து அப்பனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமில்லா. பாததேசிக்கு அப்பன் மண்டத்தில் இருந்து பார்க்கின்றான், பேரும்பத்தில் பார்க்கின்றான், சித்தரலை பார்க்கிறார், ஆணியலை பார்க்கின்றார். எவரவர்கள் தப்பு பண்ணார் என்று பார்த்தார். 10 கேவில் கூடும்போது முழு பேரையும் அவருடைய சிலபஸ் எடுத்து என்ன திட்டம் தீட்டி வைத்து விளையாடுகிறது என்று பார்த்தார். ஆனால் இன்று பாததேசில் இங்கே பார்க்கின்றான். ஆலயத்தில் எதிர்மே இல்லை.
ஆலயத்தில் குவிந்து இன்றைக்கு எல்லோரும் ஈசனோடு இருந்து பேரின்பத்தில் இருக்க வேண்டும். பேரின்பத்தில் இருக்கிறார் கொண்டு பார்க்கிறார். பேரின்பத்தில் படைத்த பூமியே, உங்களையும் பேரின்பத்தில் உங்களுக்குள் பூமிக்கு எத்தனை சக்கரம் அதே தகுதிதானே நான் படைத்திருக்கின்றேன். மூலா அணுக்களில் தானே படைத்திருக்கின்றேன். அணுவின்றி ஒன்றும் அசையாது. புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருவமாகி மாண்புகளே நீங்கள் உங்களை படைத்த விதம் தெரியுமோ? நான் முதல் படைக்கும் போது பேரின்பத்தில் படைத்தேன். அண்டத்தில் ஒன்றா இருந்த பேரின்பத்தில் முதல் ஆதாம் ஏவாளை படைத்தார் அல்லவா? அவர்தானே சிவனின் சக்தியும். சிவனின் சக்தியும் தானே ஆடாமை சக்தி உருவாக்கி இருக்கிறான் பிள்ளையாரை. எப்படி ஆடாம் உருவானப்பட்ட தெரியுமோ? ஆடாம் எப்படி உருவாக்கப்பட்ட தெரியுமோ? உங்களுக்கு தெரியல, நீங்க வரல. பிள்ளையாருக்கு அம்மாவுக்கு பிள்ளையார் அம்மா சக்தி மாவதியார் நைஸா உடைஞ்சி பஞ்சபுரம் வச்சுட்டு ஊதி விட்டார். அடம் வந்துட்டு பிள்ளையார். அப்போ வேட்டைக்கு போயிட்டார். வந்து பார்த்தா ஒன்று நிற்குது. அவன் அம்மா குளிக்க போகிறது காவலுக்கு ஒரு ஆடாம வச்சுட்டார். ஆடாம செய்யக்கூடியவன் அதான் ஆதாமே செய்திருக்கிறார். ஆதாம் எப்படி செய்திருக்கிறாரு? ஆடாமில் வந்து இரவு வந்து இத்திர ஒன்று தெரியாமல் இடுப்பில் இழுத்து கிள்ளி வச்ச சக்தி தெரியாமல் அதுக்கு சொல்லல. அதுவே இந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு 2 பேரும். அதால கர்மா வந்துச்சு. அதுக்குள்ள பிறந்தவர் அது இடையில கர்மால பிறந்த மக்கள்லாம் நீங்க. அதுக்கு பிறகு கர்மா என்ன பிறந்ததான் பிள்ளையார முருகன். ஆனா அதுகளுக்கும் கர்மா வந்து கூப்பிட்டாருல்ல. முருகனை ஈசன் கண்ணால் நட்சத்திரத்தால படைச்சாரம்மா. கண்ணை என்ன படைச்சார்? நட்சத்திரத்தை 6 ஒளியா படைச்சாரு. ஒளியா படைச்சு என்ன செய்தாரு? 6 தாமரை நட்சத்திரத்தை படைச்சார். அந்த ஒளியா படைச்ச முருகனே பிள்ளையாருமே ஆதாம் இதை போய் சாப்பிட்டோன்னா ஞானம் கொஞ்சம் அதெல்லாம் கூப்பிடுறாரு ஈசன். ஏன் தாங்கள் மேலேயே இதுகளும் தப்பு பண்ணிட்டு போய் கண்டதெல்லாம் சாப்பிட்டுடுது. இன்றைக்கு கண்டதை ஃபாதர் போய் கண்டதை சாப்பிட போடுவார், தப்பு பண்ண போடுவார். அதே மாதிரி ஃபாதர் டேஸுக்கு ஃபாதருக்கு அப்பருக்கு விளங்கிடுது. ஓ, இதற்கு ஞானம் கொடுக்கணும். அந்த குண்டலின் மேலே என்னையை சுற்றி கொண்டு தனியாக கீழே இறங்கி இருக்குது. அந்த ஆதாம் அந்த சைத்தான் பாம்பு எல்லாம் உள்ளுக்கு இருக்குது. குண்டலின் இந்த பாம்பு தான் வந்து சொன்னது சைத்தான். அது உள்ளுக்கு இருக்கும் வயிற்று பிள்ளை மூசிக்கொண்டிருக்க. ஆனால் கீழே தானே இருக்குது. ஏன் கீழே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. தட்டி எழுப்பி இங்கே வெளியில் எடுக்க பார்க்குறேன். தொப்புள்ள வந்து நிற்கிறது இங்கே வெளியில் எடுக்குவோம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வா காத்து. இன்றைக்கு சிவன் கோயிலில் எவருமே இல்லை. கோயிலில் எல்லாம் கடையிலும் அப்பனுக்கு சாப்பாடு கொடுத்துறதுக்கு ஹோட்டல் வழியை போய் தங்கிட்டார்கள். ஸ்பெஷல் ஹோட்டல். சிவன் ஹோட்டல் சரியில்லையா? இது ஹோட்டலா? சரிகை கிரிகை யோகம் ஞானம். இன்றைக்கு ஞானத்தை குடிச்சிட்டு அப்பா அம்மா இருக்க வேண்டிய கலியுகம் முத்தி இருக்குன்னு தெரியுதல்ல. இதுதான் கலியுகம் முத்துவதற்கு இந்த சிவன் கோயில் இல்லை. உள்ள எந்த கோயில் அன்றைக்கு பார்ப்போம். எவருமே வந்து இன்றைக்கு ஈவினிங் கூட மாட்டார்கள். எல்லோரும் மார்னிங் கூடிட்டு ஈவினிங் கேக் வெட்டவும் அடிக்கையும் பிடிக்கவும் ஓடிவிட்டார்களே. சாப்பிடலாம், கொண்டாடுங்க. அப்பாவுக்கு நீங்கள் சாப்பாடு நல்லா சாப்பாடு போகணும். நானும் சாப்பிட்டு தான் போகிறோம். நான் 3 பேரும் நல்லா சாப்பிட்டு வந்தோம். 3 பேரும் எங்கள் வீட்டை வச்சு நல்ல ஐஸ்கிரீம் கேக்கு. அந்த கேக்கு சாப்பிடல, ஏதோ இடியப்பம் சொதி எல்லாம் வச்செல்லாம் சாப்பிட்டாங்க. மகளை செய்து கொடுத்துன்னா ஓகே ஃபாதர் டேஸ். ஆனால் நீங்கள் தியானத்தில் இருக்கணும். அப்பாவுக்கு மரியாதை. அப்பாவும் அம்மாவும் முன்னொரு தெய்வம். இன்றைக்கு அப்பாவும் அம்மாவும் செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம் இன்றைக்கு ஃபாதர் டேஸ். எவ்ரிடே அப்பா அம்மா, எவ்ரிடே ஃபாதர் டேஸ். அப்பா அம்மாவும் முன்னொரு தெய்வம் எவ்ரிடே. இன்றைக்கு மட்டும்தான் அப்பா நினைக்க போறீங்களோ? 10 நாளில் திட்டுப்பீங்க அப்பா. இன்றைக்கு மட்டும் போலீஸ் போட்டு அப்பா அப்பா பார்த்துறீங்க. மட்டும் அப்பா ஏதான்னு சொன்னோன்னா அப்பா கொஞ்சம் போனும் பண்ணு தெரியல, ஐபோனும் பண்ணு தெரியல. இது என்னடா பிரச்சனை? அப்பா போன் எடுத்து விளையாண்டாலும் அப்பா படிப்படிட்டு அடிக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு மட்டும் அப்பா 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 அப்பா. இன்றைக்கு மட்டும் அப்பா திட்டக்கூடாது, நாளைக்கு திட்டுவாங்க. இன்றைக்கு ஃபாதர் டேஸ் வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்கன்றீங்க. என்னடா பிரச்சனை? இன்றைக்கு மட்டும் அப்பா ஃபாதர் டேஸ் ஃபாதர் டேஸ். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு சேர்த்து வச்சு ஃபாதர் டேஸுக்கு என்ன சாப்பாடு போட்டாரு? ஒன்றும் போடலையே. சும்மா ஃபாதர் டேஸுக்கு ஒன்றும் எனக்கு வேண்டி தெரியல. எனக்கு மட்டும் ஃபாதர் பெரிய பெரிய ஃபாதர். அப்பா அப்பான்னா முழுமையாக ஞானம் கொடுத்துருக்காரு. அப்பா
எந்த அப்பாவுக்கு ஞானக்கண் திறந்து முழுமையா பிள்ளையை கூட்டி தியானம் செய்து ஓட்டி இருக்கிறாரோ அவர் தான் அப்பா, ஃபாதர். இப்ப ஐயோ கர்மா ஃபாதர்கள். சக்தியும் அதே மாதிரி இருக்கணும். ஞானம் கொடுக்கிறவருக்கு சம்பந்தருக்கு கொடுத்தாரு, பாட்டு பாடினாரு. தெரியும் யாரு கொடுத்தது? சுந்தரருக்கு ஈசன் கொடுத்தான். அப்ப அம்மாவும் அப்பாவும் ஞானம் கொடுக்க முடியுமென்று 63 ஞாயிறையும் வச்சு காட்டுறாரு. 3 பெண்களும் இருக்கிறாரு. பெண்களும் ஒளியா மறையலாமா அப்படியும் காட்டுறாரு. அப்ப பெண் சக்திக்கும் இதுக்கும் உரிமை இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து தியானம் இருக்க வேணும். ஆனால் அந்த தியானம் என்பது கோயில்ல சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானம் உன்னுக்குள் உன் லிங்கம் வை, உன் உருவத்தை பாருண்டா. இந்த குடும்பத்தில் 5 பேரும் சேர்ந்து தியானம் செய்திருக்கணும். நேற்றைக்கு அங்கே பத்திரிக்கையில் வந்து எங்கே பார்த்தீங்க, ராயேஸ்வரி கோயிலில் குடும்பத்தை முன்னுக்கு கூப்பிட்டு தியானம் செய்து சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்படித்தான் இருக்க வேண்டும். பேரண்ட்ஸ் ஃபாதர் டேஸ் அன்றைக்கு பார்க்கணும். அப்போ இன்றைக்கு என்ன ஃபாதர் டேஸ்? நம்முடைய கோயில் வந்து நம்மளையாக்கள் தான் நிற்கிறேன். அழகா நைஸாக வீடியோ எடுத்து போட்டு வந்து நிற்கிறார். போய் ஒரு நம்ம தான் கூடியிருக்கிறோம். அட்டுப்பட கோயிலில் சரியலையா ஞானம் இருக்கு, கிரியல ஞானம் இருக்கு, யோகத்துல ஞானம் இருக்கு. அப்ப சரியைக்கு வரலாம் தானே கோயில் ஆக்க. கோயில் சும்மா வைக்கல. முதல் வந்து நான் கோயில் யாரை கும்பிடுறீங்க? ஆதாம் பிள்ளையார் அடம். அதான் மூலப்பொருள். முதல் வந்த ஆதாம் தான் மூலப்பொருள். ஐயோ கோயில் யாரை வச்சிருக்கு? மூலம் ஆதாம். ஏனென்றால் ஆதாம் மாதிரி தப்பு பண்ணாமல் நீங்க தியானம் எடுக்கணும். அப்பன துற ஞானத்தை கூடி ஞானஸ்தானம். கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாலும் இந்த ஞானம் தான் சரி. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். துறக்க சொல்றாரு. முஸ்லீம் ஆதாமுவார், நம்மளும் ஆதாமுவார். ஏதையா நீங்க அடிபடுறீங்க? ஓய் 3 மதமும் நாம் பெருசு நீ பெருசு. ஆனால் பார்த்தா அங்க பிள்ளையார் அங்க ஆதாம் இருக்கிறார். ஐயோ ஆதாம் வந்து ஈசன் வந்து திருவிளையாட செய்தார். அப்ப கீழே இருந்து ஈசன் செய்திக்கு ஆதாம் வந்து மேலே இருந்து வந்து விளையாடுல படைச்சு சக்தியை படைச்சிட்டு போயிட்டார். கண்ண முடியாது. அப்ப அந்த சக்தி என்ன செய்யறா? அந்த பழத்தை சாப்பிட்டோன்னு சக்தி செய்து காட்டுறான். என்னால முடியும் என்று அந்த அண்டத்திலிருந்து பிரிச்சு உடைஞ்சி பஞ்சபூத்துல காட்டுறார். உடனே சிவன் ஒளிய காட்டார். ஆனால் இதெல்லாம் போலாமா? அங்கே மேலே இருக்கிற கோயில் இங்கே இல்லை, ஞானம் கடவுள் இல்லை. ஓகேம்மா பாருங்கம்மா, அதை நந்திக்கு முன்னால் குறுக்க போகக்கூடாது. அது கொண்டு இல்லை, அவர் மேலே அங்கே இருக்கிறாரு. இங்கே ஒன்றும் தடுக்க முடியாது, எங்கேயும் தடுக்க முடியாது, எங்கேயும் தடுக்க முடியாது. தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார், கண்ணுக்கு தெரியாது கடவுள். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அந்த பையன் சொல்லிட்டு போகிறாரு. வெரி குட் பையன், பாருங்க இப்படி காட்டிட்டு போகிறாரு. வெரி குட். அப்போ தான் மக்களுக்கு புரியும் அவர் கடவுள் இல்லை, அவர் மனிதன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் கடவுள் மேலே இருக்கிறார், நீ இப்படி போ அப்படி போட்டு காட்டிவிட்டார். உங்களுக்கு புரிஞ்சுதானே? அப்போ நீங்கள் சக்கரம் இயக்குனா தானே, உங்களை இயக்குனா தானே ஈசன் வருவான். அப்போ ஃபாதர் டேஸுக்கு எல்லாரும் இப்படி இருந்தால் தானே சரி. அந்த அளவு பிடிச்சி தரேன்னு முடியலை, வேற வேணும் உங்கள் அளவு கூப்பிடுங்க. ஐயோ கரெக்டாக கூட்டினார். அந்த சரியை கிரியை இப்போ அந்த பரப்பு கட்டாயம் பெரிய பாருங்க எப்படி ஈசன் பிடிச்சார். இப்படி போது எப்படி போட்டு பிடிச்சிட்டார். கையை கடக்கணும்னு போகிறார். அங்கே இருந்து அங்கேயும் விட்டுட்டார், அங்கேயும் விட்டு இங்கேயும் விட்டு இங்கேயும் எல்லாம் வரலாமா. பாருங்கம்மா, இது வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நான் பேச வேண்டியது இல்லை. அவங்களுக்கு சொன்ன சிலம்பம் போகும் வாங்குவாங்க. அப்போ எனக்கு தெரியும் ஈசன் என்னதுக்கு கேரளத்து தான் சொல்லிக்கிறான். அழகாக வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லித்தாங்க. அப்போ நீங்கள் நேற்று வெராட்டியும் ஈசன் உங்களுக்கு வந்து திருப்பி சொல்லுகின்றான். இது அங்கே பேசினது, அங்கே ஃபுல்லாக பேசினம்மா. ஆதாம் முகவால், அதே ஆதாம் முகவால் தானே கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்க, அதே ஆவால் தான். அப்போ எல்லாம் ஒரு ரத்தம் தானே, ஒரு புலத்தான். இனிய அதுக்கு முதல் பிறந்தது பிள்ளையாருக்கு முதல் அவங்க கலையில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கு பிறந்த மாண்டவர்கள் தான் பிரச்சனை. அதுக்குத்தான் முருகனுக்கு கூப்பிடுங்க நட்சத்திர மூலம் படைச்சது பிரச்சனை. ஏனென்றால் நட்சத்திரம் படைச்சால் ஞானம் குறையுது. ஆனால் பஞ்சபூதத்தில் எடுத்து ஊதி சூக்கமாக படைச்சிருந்தால் உங்களை சூக்கமத்தில் படைக்கவில்லை. உங்களை அம்மாவின் வயிற்றுக்கிலிருந்து தள்ளினவுடனே சூக்கமத்தோட உச்சியோட தொடர்பு தான் வைக்கிறான். நட்சத்திரம் மாதிரி தான் வைக்கிறான் உள்ளுக்கு ஃபிட் பண்ணி. ஆனால் இதற்கு ஊதி போட்டு படைத்தபடியால் அப்பா அம்மாவை சுத்த
ஞானப்பழமனுக்கு என்ன சொன்னார் பிள்ளையார? முருகனை கூப்பிட்டு வாங்க கொண்டு உலகத்தை சுத்த சொன்னார். அப்போ பிள்ளையாருக்கு எப்படி ஞானம் கிடைச்சென்றால் அதுக்கு சக்தி கொடுத்த ஞானம் வாசி வாசி காத்து தொடர்பில் கண்ணுக்கு தொடர்பாக நான் படைச்சாரு. அதால் அதுக்கு ஞானம் டக்குன்னு கிளிப்பட்டது. இவர்கள் எல்லாம் என்னுடைய கடவுள், இவர்கள் வந்துச்சு உடனே அப்பா அம்மா வச்சுட்டு ஞானத்தை எடுத்தார். முருகன் ஆணவத்தில் ஆணவன் கண்மம் உங்களை மாதிரி வராணிக்கிறதா இங்கெல்லாம் கோயில் ஆணவத்தில் வராணிக்கிறதெல்லாம் ஐயரும் வரையில் ஆணவம் கண்மம் மாயை அகற்றாமல் மயில் எடுத்து பறந்தார். எல்லாம் இங்கெல்லாம் பறந்தார். இப்போ இந்த பையன் பறந்தான் பாருங்க, இப்படி வந்தான் இப்படி சுற்றுறான். முருகன் மாதிரி சுற்றுறான் இப்பதான் சுற்றுறான். இப்படி வந்தான் நான் இதெல்லாம் போயா அந்த தேடி பார்த்துட்டு வா, தேடி பார்த்துட்டு வர போறாரு. அப்ப என்ன ஈசன் போய் முருகன் பழைய கூத்துறான். குந்திட்டு என்ன செய்துக்கிறான், முழுமையடைஞ்சு அங்க போறான். அப்ப அப்பன்கிட்ட போறதுக்கு முருகன் ஆராதாரம் வெள்ளையடி தொல்லை இல்லை, ஒவ்வொரு சக்கரமுமா இயக்கி போயிட்டு வந்து முருகன் என்ன செய்தான், வேலை கையில பிடிச்சான். ஏன் வேலை வச்சான்டா, இதை வேலை என்னது காட்டுறது, சக்கரத்தை கலந்து போயிடாத. இந்த 63,000 ஒளியா மறைஞ்சிட்டார்கள், முருகன் மட்டும் மறையவில்லை. இருந்து சேர சோழ பாண்டியனை ஆண்டு போட்டு போய் சொல்றான். அதே மாதிரி உங்களையும் தியானம் இருந்துட்டு அங்கே வர வேண்டாம், இருந்து சிறம்பால் மக்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் சிறம்பால் மக்களை என் பிள்ளை போல் இருக்க சொல்லுகின்றார். நீங்க யார்த்த பிள்ளை? அண்டத்தில் ஈசனோட பிள்ளை இல்லை. அப்ப ஈசன் என்ன செய்யணும், அதை சொல்லிக் கொடுங்கள். தவத்தில் விடுங்கள், மக்களை தவ ஞானி ஆக்கி விடுங்கள். அதுக்குத்தான் சிறுபான் மக்களை பிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஃபாதரே சொல்றேன், உங்களுக்கு சிறுபான் மக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஈசன் நீங்கள் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கீங்கள். ஆனால் நீங்கள் வரவில்லையோ, நேற்று வரவில்லை, வந்தவர்களுக்கும் உரிமை, வராதவர்கள் வீட்டு தியானம் செய்தாலும் நல்லது. அந்த ஆனால் அண்டத்தில் பார்த்திருப்பான். நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், வராட்டி உங்களுக்கு தண்டனை இருக்கின்று. ஆனால் அங்கே வராதவர்களுக்கு அங்கே கணக்கு பார்ப்பார். என்ன காரணத்துக்கு வரவில்லை, தண்டனை இருந்தேதான் ஆகும். இன்றைக்கு கோயிலுக்கு வராட்டிக்கும் வாசி வாசி காத்தால் தண்டனை இருக்கென்று சொல்லுகின்றார். நீங்கள் எவ்வளவு நாளும் தியானம் தெரிந்து ஈசனோடு பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் தொடர்பில்லாதானே கேன்சர் டைவஸ் சுனாமி சிக்கா எல்லாம் சிக்கிட்டீங்க. அன்றைக்கு 10 கேல வந்து உலகசாமி ஆலயம் கூடினார்கள். நான் பேசுறதுல ஒரு கோட்டுக்கு போக மாட்டா இல்லை, வர முடியல, எல்லாம் ஒன்று கூடியிருக்கலாம் தானே. அதுக்கு தான் இப்பவும் ஈசன் கஷ்டப்படுறான். வேதி ஈசன் என்ன செய்து விட்டான், இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களை மாற்ற முடியலையே. மாற்றங்களை எல்லா ஆன்மீகவாதிகளும் கடையை போட்டு 500 ஓட்டோ கடையை போட்டு வைத்துக்கொண்டு 700 ரிக்கெட்டும் 1000 ரிக்கெட்டும் 10 கோட்டையும் கொண்டு நான் பேசினேன். 10 கேபிள் பப்ளிக் ஆன்மீகவாதிகளுக்கு நேரடியாக பேச்சு கொடுத்தேன். அகத்தியர் சங்கத்துக்கு சொல்லிக் கொடுத்தேன். வல்லரா சங்கம் வந்தார்கள், 15 வருஷம் எல்லாம் ஆன்மீகவாதிக்கு தான் சொன்னோம். ஒரு ஓட்டுக்கு வர சொன்னோம், ஒரு மின்சார கயிறு அந்த முருகன் மாதிரி வேலை பிடித்து கொண்டு இருக்க சொன்னா, உன் சக்கரத்தை ஒளியா மறைய வேண்டாம் இல்லத்திற்கு சொல்லி அப்பவே குண்டலினி சக்தி சிலபஸ் முருகன் முடிச்சுத்தானே அகத்தியர் கொடுத்தாரு. அப்ப முடியவில்லையா சக்தி? 9 சக்கரத்தை தான் சிரஞ்சீவி ஆனார் அகத்தியர். ஆஞ்சனியர் 9 சக்கரம் தான் சிரஞ்சீவி ஆனாரு. மனதை பலிகொடு. ஆஞ்சனியர் சீதைக்கு எந்த சொத்தும் போட்ட மாட்டார், முற்ற தூக்கி எறிஞ்சிட்டார். அதால தான் அவர் பிந்து மலையை தூக்க, பிந்து மலை ஆஞ்சனியர் தூக்கவில்லை, ஈசன் சூக்கமா பூமியை தூக்கி வைத்திருக்கவன் ஹெல்ப் பண்ணுகின்றான். ஈசன் தான் தூக்குவான். பூமியை வாசி வாசி காத்தில் தூக்கி வச்சுக்கிறான். உங்களுக்குள்ளே நான் சக்கரத்தில் வச்சு உன் ஆன்மாவை நடக்க விட்டிருக்கின்றேன். நடக்க என்ன இணைக்கிறீர்களா? மூச்சு இழைக்குது, மேலே ஏழைக்க அப்பவே தெரிஞ்சுட்டு நாங்கள் ஈசனை விட்டிருக்கின்றோம். 10 கிளில் மேலே 7 நாள் கிடைக்குது, கீழே 2 நாள் கிடைக்குது. முருகன் சிரிக்கின்றான். அடே நான் தியானம் தானே இருந்தேன், நீங்கள் அங்கே வந்து செல்வி இருக்கிறீர்களே, டக்கு டக்கண்டு மங்கியை போய் செல்றீர்கள், மங்கி மாதிரி தாவுறீங்களே. மனம் என்பது அலைபாய்ந்து இன்றைக்கு ஃபாதர் டேஸுக்கு எல்லோரும் கொட்டலும் மிதிலுக்கும் சாப்பிட அலைபாய போயிட்டீர்கள். ஆனால் தியானம் செய்தால் ஆன்மா திருப்பி அந்த அலைபாய்ஞ்ச கர்மாவை கழித்து விடலாம். அப்ப நீங்க தியானம் செய்து விட்டால் என்ன குறைபாடு இருக்கோ அதை மறந்து விட்டு அடுத்த நாளைக்கு புதுலைவில் பேரின்பத்தில் இருக்க சொல்றான்.
அண்டம் பேரும்பம், பூமி பேரும்பம், நம்மள ஒரு பேரும்பம். இன்றைக்கு எல்லோரும் பேரும்பமா இருக்கிறீங்களா? வீட்டில் இல்லையே. இன்றைக்கு மட்டும் அப்பா பேசக்கூடாது, நாளைக்கு அப்பாவை ஃபோன் பண்ணி தெரியல, ஐஃபோன் பண்ணி தெரியல, இது பண்ணி தெரியல. கொஞ்சம் அப்பா ஃபாதர் டேஸுக்கு என்ன பண்ணி தந்தார்? நாளைக்கு சண்டை இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு இது பண்ணி தந்தான், BMW கார், எனக்கு இது பண்ணி தருவாங்கன்னு. எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அன்பத்தில் பேரின்பத்தில் விளைஞ்ச பூமி மாறி உங்களை நான் பேரின்பத்தில் விளைய வைத்திருக்கின்றேன். என் அணுவில் விளைந்த துளிகளே, இன்றைக்கு பாததேசில் காணவில்லையே, மாண்டல் ஆலயத்தில் காணவில்லையே என்று ஈசன் பார்க்கின்றான். உள்ளம் ஒரு கோயில், உன்னுள் ஆலயம் என்றால் உன் மனதை அலைபாய விடாதே. மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ மனம் போன போக்கில் போயிட்டால் ஆன்மாவுக்குள் அதை இயக்கிறது உள்ளுக்குள் உள்ளம் ஒரு கோயில், உள்ளுக்குள் உன் சக்கரத்தை பூட்டி ஆன்மா, அந்த சக்கரத்தை ஆன்மாவை இயக்கினத்தான் அங்கங்கே போக முடியாமல் இருக்கும். அதனால் சக்கரம் தியானம் செய்யாதவர்கள் எல்லோரும் கேட்கப்பட்டவன் கடையலுக்கும் போய்விட்டார்கள். நீங்கள் தியானம் செய்தீர்கள், இங்கே ஞானத்தை கூட்டியந்திருக்கு, உள்ளுக்கு உள்ளவன் கூட்டியந்திருக்கின்றான். உனக்குள்ளே இருந்தவன் தானே கூட்டியந்திருக்கிறான். உணர்வு ரீதியாக வந்திருக்கிறீர்கள். ஃபாதர் டேஸில் நீங்கள் தான் உங்களுக்கு துவன்னிதியாக தெரிஞ்சு நாம் தியானம் செய்து அப்பனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமில்ல. ஃபாதர் டேஸுக்கு அப்பன் மண்டத்திலிருந்து பார்க்கின்றான், பேரும்பத்தில் பார்க்கின்றான், சித்தர்களை பார்க்கிறார், ஞானிகளை பார்க்கின்றார். எவரவர்கள் தப்பு பண்ணார் என்று பார்த்தார். 10Kவில் கூடும்போது முழு பேரையும் அவருடைய சிலபஸ் எடுத்து என்ன திட்டம் தீட்டி வைத்து விளையாடுவது என்று பார்த்தார். ஆனால் இன்று ஃபாதர் டேஸில் இங்கே பார்க்கின்றான். ஆலயத்தில் வெறுமே இல்லை. ஆலயத்தில் குவிந்து இன்றைக்கு எல்லோரும் ஈசனோடு இருந்து பேரின்பத்தில் இருக்க வேண்டும். பேரின்பத்தில் இருக்கிறார் கொண்டு பார்க்கிறார். பேரின்பத்தில் படைத்த பூமியே, உங்களையும் பேரின்பத்தில் உங்களுக்குள் பூமிக்கு எத்தனை சக்கரம் இருக்கும், அதே தகுதிதானே நான் படைத்திருக்கின்றேன். மூலா அணுக்களில் தானே படைத்திருக்கின்றேன். அணுவின்றி ஒன்றும் அசையாது. புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருவமாகி மாண்புகளே, நீங்கள் உங்களை படைத்த விதம் தெரியுமோ? நான் முதல் படைக்கும் போது பேரின்பத்தில் படைத்தேன். அண்டத்தில் ஒன்றார்ந்து இருந்த பேரின்பத்தில் முதல் ஆதாம் ஏவாளை படைத்தார் அல்லவா? அவர்தானே சிவனின் சக்தியும். சிவனின் சக்தியும் தானே ஆடாமை சக்தி உருவாக்கி இருக்கிறான் பிள்ளையாரை. எப்படி ஆடாம் உருவானப்பட்ட தெரியுமோ? ஆடாம் எப்படி உருவாக்கப்பட்ட தெரியுமோ? உங்களுக்கு தெரியல, நீங்க வரல. பிள்ளையாருக்கு அம்மாவுக்கு, பிள்ளையார் அம்மா சக்தி மாவதியார் நைஸா உடைஞ்சி பஞ்சபுரம் வச்சுட்டு ஊதி விட்டார். அடம் வந்துட்டு பிள்ளையார். அப்போ வேட்டைக்கு போயிட்டார். வந்து பார்த்தா ஒன்று நிற்கிது. அவன் அம்மா குளிக்க போகிறது, காவலுக்கு ஒரு ஆடாம செய்து வச்சுட்டார். ஆடாம செய்யக்கூடியவன் அதான் ஆதாமே செய்திருக்கிறார். ஆதாம் எப்படி செய்திருக்கிறாரு? ஆடாமில் வந்து இரவு வந்து இத்திரை ஒன்று தெரியாமல் இடுப்பில் இழுத்து கிள்ளி வச்ச சக்தி தெரியாமல் அதுக்கு சொல்லல. அது இந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு 2 பேரும். அதால் கர்மா வந்துச்சு. அதுக்குள்ளே பிறந்தவர், அது இடையில கர்மாவில் பிறந்த மக்கள்லாம் நீங்கள். அதுக்கு பிறகு கர்மா என்ன பிறந்ததான் பிள்ளையார முருகன். ஆனால் அதுகளுக்கும் கர்மா வந்துன்னு கூப்பிட்டார்ல. முருகனை ஈசன் கண்ணால் நட்சத்திரத்தால் படைச்சாரம்மா. கண்ணை என்னத்தை படைச்சார்? நட்சத்திரத்தை 6 ஒளியா படைச்சாரு. ஒளியா படைச்சு என்ன செய்தாரு? 6 தாமரை நட்சத்திரம் படைச்சார். அந்த ஒளியா படைச்ச முருகனே பிள்ளையாருமே ஆதாம் ஏதோ போய் சாப்பிட்டோன்னா ஞானம் கொஞ்சம் அதெல்லாம் கூப்பிடுறாரு ஈசன். ஏன் தாங்கள் மேலேயே இதுகளும் தப்பு பண்ணிட்டு போய் கண்டதெல்லாம் சாப்பிட்டுடுது. இன்றைக்கு கண்டதை பாதத்தை போய் கண்டதை சாப்பிட போடுவார், தப்பு பண்ண போடுவார். அதே மாதிரி ஃபாதர் டேஸுக்கு ஃபாதருக்கு அப்பருக்கு விளங்கிடுது. ஓ, இதற்கு ஞானம் கொடுக்கணும். அந்த குண்டலின் மேலே என்னையை சுற்றி கொண்டு தனியாக கீழே இறங்கி இருக்குது. அந்த ஆதாம் அந்த சைத்தான் பாம்பு எல்லாம் உள்ளுக்கு இருக்குது. குண்டலின் இந்த பாம்பு தான் வந்து சொன்னது சைத்தான். அது உள்ளுக்கு இருக்கும் வயிற்றுக்குள்ள மூசிக்கொண்டிருக்க. ஆனால் கீழே தானே இருக்குது. ஏன் கீழே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. தட்டி எழுப்பி இங்கே வெளியில் எடுக்க பார்க்குறேன். தொப்புள்ள வந்து நிற்கிறத வெளியில் எடுக்குவாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வா காத்து. இன்றைக்கு சிவன் கோயிலில் எவருமே இல்லை. கோயிலில் எல்லாம் கடையிலும் அப்பனுக்கு சாப்பாடு கொடுத்துறதுக்கு ஹோட்டல் வழியை போய் தங்கிட்டார்கள். ஸ்பெஷல் ஹோட்டல். சிவன் ஹோட்டல் சரியில்லையா? இது ஹோட்டலா?
சரிகை கிரிகை யோகம் ஞானம். இன்னைக்கு ஞானத்தை குடிச்சிட்டு அப்பா அம்மா இருக்க வேண்டிய கலியுகம் முத்தி இருக்குன்னு தெரியுதுல்ல. இதுதான் கலியுகம் முத்துவதற்கு இந்த சிவன் கோயில் இல்லை. உள்ள எந்த கோயில் அன்றைக்கு பார்ப்போம், எவருமே வந்து இன்றைக்கு ஈவினிங் கூட மாட்டார்கள். எல்லோரும் மார்னிங் கூடிட்டு ஈவினிங் கேக் வெட்டவும் அடிக்கையும் பிடிக்கவும் ஓடிவிட்டார்களே. சாப்பிடலாம், கொண்டாடுங்க. அப்பாவுக்கு நீங்கள் சாப்பாடு, நல்லா சாப்பாடு போகணும். நானும் சாப்பிட்டு தான் போகிறோம். நான் 3 பேர் நல்லா சாப்பிட்டு வந்தோம். 3 பேரும் எங்கட வீட்டு வச்சு நல்ல ஐஸ்கிரீம் கேக்கு, அந்த கேக்கு சாப்பிடல, ஏதோ இடியப்பம் சொதி எல்லாம் வச்செல்லாம் சாப்பிட்டாங்க. மகளை செய்து கொடுத்துன்னு ஓகே ஃபாதர் டேஸ். ஆனால் நீங்கள் தியானத்தில் இருக்கணும். அப்பாவுக்கு மரியாதை. அப்பாவும் அம்மாவும் முன்னொரு தெய்வம். இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் இன்றைக்கு ஃபாதர் டேஸ். எவ்ரிடே அப்பா அம்மா, எவ்ரிடே ஃபாதர் டேஸ். அப்பா அம்மாவும் முன்னொரு தெய்வம் எவ்ரிடே. இன்றைக்கு மட்டும்தான் அப்பா எனக்கு போனிக்கலாம். 10 நாளில் திட்டுப்பீங்க அப்பா. இன்றைக்கு மட்டும் போலீஸ் போட்டு அப்பா அப்பா பார்த்துறீங்க. மட்டும் அப்பா ஏதான்னு சொன்னோன்னா அப்பா கொஞ்சம் போனும் பண்ணு தெரியல, ஐபோனும் பண்ணு தெரியல. இது என்னடா பிரச்சனை? அப்பா போன் எடுத்து விளையாடினாலும் அப்பா படிப்படிட்டு அடிக்கிறாரு. இன்றைக்கு மட்டும் அப்பா 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 அப்பா. இன்றைக்கு மட்டும் அப்பா திட்டக்கூடாது, நாளைக்கு திட்டுவாங்க. இன்றைக்கு ஃபாதர் டேஸ் வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க விட்டுடுங்கன்றீங்க. என்னடா பிரச்சனை? இன்றைக்கு மட்டும் அப்பா ஃபாதர் டேஸ் ஃபாதர் டேஸ். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு சேர்த்து வச்சு ஃபாதர் டேஸுக்கு என்ன சாப்பாடு போட்டாரு? ஒன்றும் போடையிலேயே. சும்மா ஃபாதர் டேஸுக்கு ஒன்றும் எனக்கு வேண்டி தெரியல. எனக்கு மட்டும் ஃபாதர்ன்னு பெரிய பெரிய ஃபாதர். அப்பா அப்பான்னா முழுமையாக ஞானம் கொடுத்துருக்காரு அப்பா. எந்த அப்பாவுக்கு ஞானக்கந்தர் வந்து முழுமையாக பிள்ளையை கூட்டி தியானம் செய்து ஓட்டி இருக்கிறாரோ அவர் தான் அப்பா ஃபாதர். இப்போ ஐயோ கர்மா ஃபாதர்கள். சக்தியும் அதே மாதிரி இருக்கணும். ஞானம் கொடுக்குறவருக்கு சம்பந்தருக்கு கொடுத்தாரு, பாட்டு பாடினாரு. தெரியும் யாரு கொடுத்தது? சுந்தரருக்கு ஈசன் கொடுத்தான். அப்ப அம்மாவும் அப்பாவும் ஞானம் கொடுக்க முடியுமென்று 63 ஞாயிறையும் வச்சு காட்டுறாரு. 3 பெண்களும் இருக்கிறாரு. பெண்களும் ஒளியா மறையலாமா அப்படியும் காட்டுறாரு. அப்ப பெண் சக்திக்கும் இதுக்கும் உரிமை இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து தியானம் இருக்க வேணும். ஆனால் அந்த தியானம் என்பது கோயில்ல சரியை கிரியை யோகம் ஞானம். ஞானம் உன்னுக்குள் உன் லிங்கம் வை, உன் உருவத்தை பாருன்னா இந்த குடும்பத்தில் 5 பேரும் சேர்ந்து தியானம் செய்திருக்கணும். நேற்றைக்கு அங்கே பத்திரிக்கையில் வந்து எங்கே பார்த்தீங்க, ராயேஸ்வரி கோயிலில் குடும்பத்தை முன்னு கூப்பிட்டு தியானம் செய்து சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்படித்தான் இருக்க வேண்டும் பேரண்ட்ஸ். ஃபாதர் டேஸ் அன்றைக்கு பார்க்க வேணும். அப்போ இன்றைக்கு என்ன ஃபாதர் டேஸ்? நம்முடைய கோயில் வந்து நம்மளே ஆக்கள் தான் நிற்கிறேன். அழகாக நைஸாக வீடியோ எடுத்து போட்டு வந்து நிற்கிறார். போய் ஒரு நம்ம தான் கூடியிருக்கிறோம். அட்டுப்பட கோயிலில் சரியலையா ஞானம் இருக்கு, கிரியில ஞானம் இருக்கு, யோகத்தில் ஞானம் இருக்கு. அப்போ சரியைக்கு வரலாம் தானே கோயில் ஆக்க. கோயில் சும்மா வைக்கல. முதல் வந்து நான் கோயில் யாரை கும்பிட்றீங்க? ஆதாம் பிள்ளையார் அடம். அதான் மூலப்பொருள். முதல் வந்த ஆதாம் தான் மூலப்பொருள். ஐயோ கோயில் யாரை வச்சிருக்கு? மூலம் ஆதாம். ஏனென்றால் ஆதாம் மாதிரி தப்பு பண்ணாமல் நீங்கள் தியானம் எடுக்கணும். அப்பன துறை ஞானத்தை கூடி ஞானஸ்தானம். கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாலும் இந்த ஞானம் தான் சரி. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். துறக்க சொல்றாரு. முஸ்லீம் ஆதாமுவார், நம்மளும் ஆதாமுவார். ஏதையா நீங்க அடிபடுறீங்க? ஒய் 3 மதமும் நாம் பெருசு நீ பெருசு. ஆனால் பார்த்தா அங்க பிள்ளையார் அங்கே ஆதாம் இருக்கிறார். ஐயோ ஆதாம் வந்து ஈசன் வந்து திருவிளையாட செய்தார். அப்ப கீழே இருந்து ஈசன் செய்திக்கு ஆதாம் வந்து மேல இருந்து வந்து பிளாலுல படைச்சு சக்தியை படைச்சிட்டு போயிட்டார். கண்ண முடியாது. அப்ப அந்த சக்தி என்ன செய்யறா? அந்த பழத்தை சாப்பிட்டாங்க சக்தி செய்து காட்டுறான். என்னால முடியும்ட்டு அந்த அண்டத்துல இருந்து பிரிச்சு உடைஞ்சி பஞ்சபூத்துல காட்டுறார். உடனே சிவன் ஒளிய காட்டுறார். ஆனால் இதெல்லாம் போலாமா? அங்க மேல இருக்கிற கோயில் இங்க இல்லை, ஞானம் கடவுள் இல்லை. ஓகேம்மா பாருங்கம்மா, அதை நந்திக்கு முன்னால குறுக்க போகக்கூடாது. அது கொண்டு இல்லை, அவர் மேல அங்கே இருக்கிறாரு. இங்கே ஒன்றும் தடுக்க முடியாது, எங்கேயும் தடுக்க முடியாது, எங்கேயும் தடுக்க முடியாது. தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார், கண்ணுக்கு தெரியாது கடவுள். அதனால நீங்க எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று அந்த பையன் சொல்லிட்டு போறாரு.
வெரி குட் பையன் பாருங்க இப்படி காட்டிட்டு போறாரு, வெரி குட். அப்பதான் மக்களுக்கு புரியும் அவர் கடவுள் இல்லை, அவர் மனிதன் பேசிக்கொண்டிருக்கிறார், அதனால தான் கடவுள் மேலே இருக்கிறார், நீ இப்படி போ அப்படி போட்டு காட்டிவிட்டார். உங்களுக்கு புரிஞ்சுதானே? அப்போ நீங்கள் சக்கரம் இயக்குனா தானே, உங்கள் இயக்குனா தானே ஈசன் வருவான். அப்போ ஃபாதர் டேஸுக்கு எல்லாரும் இப்படி இருந்தால் தானே சரி. அந்த பிடிச்சி தரேன்னு என்ன முடியலை, வேற வேணும் உங்கள் அளவு கூப்பிடுங்க. கரெக்டாக கூட்டினார் அந்த சரியை கிரியை இப்போ அந்த வரப்போகிற கட்டாயம் வருது பாருங்க எப்படி ஈசன் பிடிச்சார், இப்படி போன இப்படி போட்டு பிடிச்சிட்டார். கையை கடக்கணும்னு போகிறார், அங்கே இருந்து அங்கேயும் விட்டுட்டார், அங்கேயும் விட்டு இங்கேயும் விட்டு இங்கேயும் எல்லாம் வர்றாரம்மா. பாருங்கம்மா, இது உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நான் பேச வேண்டியது இல்லை, அவங்களுக்கு சொன்ன சிரம்பம் போகும் வாங்குவாங்க. அப்போ எனக்கு தெரியும் ஈசன் என்னதுக்கு கேர்லெஸ் தான் சொல்லிக்கிறான், அழகாக உங்களுக்கு விளக்கம் சொல்லித்தாங்க. அப்போ நீ நேற்று வெராட்டியும் ஈசன் உங்களுக்கு திருப்பி சொல்லுகின்றான். இது அங்கே பேசினது, அங்கே ஃபுல்லாக பேசினம்மா. ஆடாம் மேவால், அதே ஆதாம் மேவால் தானே கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்க, அதே ஆவால் தான். அப்போ எல்லாம் ஒரு ரத்தம் தானே, ஒரு பிள்ளைத்தான். இனிய அதுக்கு முதல் பிறந்தது பிள்ளையாருக்கு முதல் அவங்க கலையில் ஈடுபட்டிருப்பாங்க, அதுக்கு பிறந்த மாண்டவர் தான் பிரச்சனை. அதுக்குத்தான் முருகனுக்கு கூப்பிடுங்க நட்சத்திரம் மூலம் படைச்சது பிரச்சனை. ஏனென்றால் நட்சத்திரம் படைச்சால் ஞானம் குறையுது. ஆனால் பஞ்சபூதத்திரம் எடுத்து அந்த ஊதி சூக்கமாக படைச்சிருந்தால் உங்களை சூக்கமத்தில் படைக்கவில்லை, உங்களை அம்மாவின் வயசுக்கிலிருந்து தள்ளினவுடனே சூக்கம தொடர்பு உச்சியோட தொடர்பு தான் வைக்கிறான். நட்சத்திரம் மாதிரி தான் வைக்கிறான் உள்ளுக்கு ஃபிட் பண்ணி. ஆனால் இதற்கு ஊதி போட்டு படைத்தபடியால் அப்பா அம்மா வச்சு ஞான பழமனுக்கு என்ன சொன்னார், பிள்ளையார முருகன் கூப்பிட்டு வாங்க கொண்டு உலகத்தை சுத்த சொன்னார். அப்போ பிள்ளையாருக்கு எப்படி ஞானம் கிடைச்சென்றால் அதுக்கு சக்தி கொடுத்த ஞானம் வாசி வாசி காத்து தொடர்பு கண்ணுக்கு தொடர்பாக நான் படைச்சேன். அதால் அதுக்கு ஞானம் டக்குன்னு கிளிக் பண்ணுது. இவர்கள் எல்லாம் என்னுடைய கடவுள், இவர்கள் வந்துச்சு உடனே அப்பா அம்மா வச்சுட்டு ஞானத்தை எடுத்தேன். முருகன் ஆணவத்தில் ஆணவன் கண்மம் உங்களை மாதிரி வராணிக்கிறதா இங்கெல்லாம் கோயில் ஆணவத்தில் வராணிக்கிறதெல்லாம் ஐயரும் வரையில ஆணவம் கண்மம் மாயை அகற்றாமல் மயில் எடுத்து பறந்தார். இல்லை இங்கெல்லாம் பறந்தார். இப்போ இந்த பையன் பறந்தான் பாருங்க, இப்படி வந்தான் இப்படி சுற்றுறான், முருகன் மாதிரி சுற்றுறான் இப்போதான் சுற்றுறான், இப்படி வந்தான் இதெல்லாம் போயா அன்று தேடி பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு வர போறாரு. அப்போ என்ன ஈசன் போய் முருகன் பழைய கூத்துனான், குந்திட்டு என்ன செய்துக்கிறான், முழுமையடைஞ்சு அங்கே போகிறான். அப்போ அப்பன்கிட்ட போகிறதுக்கு முருகன் ஆராதாரம் வெள்ளையடி தொல்லை இல்லை, ஒவ்வொரு சக்கரமுமா இயக்கி போயிட்டு முருகன் என்ன செய்தான், வேலை கையில் பிடிச்சான். ஏன் வேலை வச்சான்னா இதை வேலை என்னது காட்டுறது, சக்கரத்தை கலந்து போயிடாத. இந்த 63 நேரம் ஒளியா மறைஞ்சிட்டார்கள், முருகன் மட்டும் மறையவில்லை. இருந்து சேர சோழ பாண்டியனை ஆண்டு போட்டு போய் சொல்றான். அதே மாதிரி உங்களையும் தியானம் இருந்துட்டு அங்கே வர வேண்டாம், இருந்து சிறம்பால் மக்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் சிறம்பால் மக்களை என் பிள்ளை போல் இருக்க சொல்லுகின்றார். நீங்கள் யார்த்த பிள்ளை, அண்டத்தில் ஈசனோட பிள்ளை இல்லை. அப்போ ஈசன் என்ன செய்யணும், அதை சொல்லிக் கொடுங்கள். தவத்தில் விடுங்கள், மக்களை தவ ஞானி ஆக்கி விடுங்கள். அதுக்குத்தான் சிறம்பால் மக்களை பிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஃபாதரே சொல்கிறேன், உங்களுக்கு சிறம்பால் மக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஈசன் நீங்கள் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கீங்கள். ஆனால் நீங்கள் வரவில்லையோ, நேற்று வரவில்லை, வந்தவர்களுக்கும் உரிமை, வராதவர்கள் வீட்டு தியானம் செய்தாலும் நல்லது. ஆனால் அண்டத்தில் பார்த்திருப்பான். நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், வராட்டி உங்களுக்கு தண்டனை இருக்கின்று. ஆனால் அங்கே வராதவர்களுக்கு அங்கே கணக்கு பார்ப்பார், என்ன காரணத்துக்கு வரவில்லை, தண்டனை இருந்தேதான் ஆகும். இன்றைக்கு கோயிலுக்கு வராட்டிக்கும் வாசி வாசி காத்தால் தண்டனை இருக்கென்று சொல்லுகின்றார். நீங்கள் எவ்வளவு நாளும் தியானம் இருந்து ஈசனோடு பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் தொடர்பில்லாதானே கேன்சர், டைவஸ், சுனாமி, சிக்கா எல்லாம் சிக்கிட்டீங்க. அன்றைக்கு 10 கேல உலகசாமி ஆலயம் கூடினார்கள். நான் பேசத்துல ஒரு கோட்டுக்கு போகும்டா, இல்லை வர முடியல, எல்லாம் ஒன்று கூடியிருக்கலாம் தானே. அதுக்கு தான் இப்பவும் ஈசன் கஷ்டப்படுறான். ஈசன் என்ன செய்து விட்டான்,
இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களை மாற்ற முடியலையே. மாற்றவர்களே எல்லா ஆன்மீகவாதிகளும் கடையை போட்டு ஐநமோட்டோ கடையை போட்டு வைத்துக்கொண்டு 700 ரிங்கெட்டும் 1000 ரிங்கெட்டும் 10 கோட்டையும் கொண்டு நான் பேசினேன். பத்திரிகையில் பப்ளிக் ஆன்மீகவாதிகளுக்கு நேரடியாக பேச்சு கொடுத்தேன். அகத்தியர் சங்கத்துக்கு சொல்லிக் கொடுத்தேன். வல்லரா சங்கம் வந்தார்கள். 15 எல்லாம் ஆன்மீகவாதிக்கு தான் சொன்னோம். ஒரு ஓட்டுக்கு வர சொன்னோம். ஒரு மின்சார கயிறு அந்த முருகன் மாதிரி வேலை பிடித்து கொண்டு இருக்க சொன்னா உன் சக்கரத்தை ஒளியா மறைய வேண்டாம் இல்லத்திற்கு சொல்லி அப்பவே குண்டலை சக்தி சிலபஸ் முருகன் முடிச்சுத்தானே அகத்தியர் கொடுத்தாரு. அப்ப முடியவில்லையா சக்தி? 9 சக்கரத்தை தான் சிரஞ்சீவியான அகத்தியர். ஆஞ்சநேயர் 9 சக்கரம் தான் சிரஞ்சீவி ஆனாரு. மனதை பலிகொடு. ஆஞ்சநேயர் சீதைக்கு எந்த சொத்தும் போட்ட மாட்டார், முற்ற தூக்கி எறிஞ்சிட்டார். அதால தான் அவர் பிந்து மலையை தூக்க பிந்து மலை ஆஞ்சநேயர் தூக்கவில்லை. ஈசன் சூக்கமா பூமியை தூக்கி வைத்திருக்கவன் கெல் பண்ணுகின்றான். ஈசன் தான் தூக்குவான். பூமியை வாசி வாசி காத்தில் தூக்கி வச்சுக்கிறான். உங்களுக்குள்ளே நான் சக்கரத்தில் வச்சு உன் ஆன்மாவை நடக்க விட்டிருக்கின்றேன். நடக்க என்ன இணைக்கிறீர்களா? மூச்சு இழைக்குது, மேலே ஏழைக்க அப்பவே தெரிஞ்சுட்டு நாங்கள் ஈசனை விட்டிருக்கின்றோம். 10 கிலோ மேலே 7 நாள் கிடைக்குது, கீழே 2 நாள் கிடைக்குது. முருகன் சிரிக்கின்றான். அடே நான் தியானம் தானே இருந்தேன், நீங்கள் அங்கே வந்து செல்வி இருக்கிறீர்களே, டக்கு டக்கு டக்கண்டு மங்கியை போய் செல்றீர்கள், மங்கி மாதிரி தாவுறீர்களே. மனம் என்பது அலைபாய்ந்து இன்றைக்கு ஃபாதர் டேஸுக்கு எல்லோரும் கொட்டலும் மிடிலுக்கும் சாப்பிட அலைபாய போயிட்டீர்கள். ஆனால் தியானம் செய்தால் ஆன்மா திருப்பி அந்த அலைபாய்ஞ்ச கர்மாவை கழித்து விடலாம். அப்ப நீங்க தியானம் செய்து விட்டால் என்ன குறைபாடு இருக்கோ அதை மறந்து விட்டு அடுத்த நாளைக்கு புதுலவில் பேரின்பத்தில் இருக்க சொல்றான். அண்டம் பேரின்பம், பூமி பேரின்பம், நம்மளொரு பேரின்பம். இன்றைக்கு எல்லோரும் பேரின்பமா இருக்கிறீங்களா? வீட்டில் இல்லையே. இன்றைக்கு மட்டும் அப்பா பேசக்கூடாது, நாளைக்கு அப்பாவை ஃபோன் பண்ணி தெரியல, ஐஃபோன் பண்ணி தெரியல, இது பண்ணி தெரியல. கொஞ்சம் அப்பா ஃபாதர் டேஸுக்கு என்ன பண்ணி தந்தார்? நாளைக்கு சண்டை இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு இது பண்ணி தந்தான், BMW கார் எனக்கு இது பண்ணி தருவாங்கன்னு. எல்லாருக்கும் பிரச்சனை. சதாக்களை மலர்ந்திருப்பதால் நான் பேசுவது புரியும், திருமூலர் சொன்னது புரியும். திருமந்திரத்தில் திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார். வாசி வாசி காத்தில் உன் சுவாசத்தை பாரு, உன் ஆன்மாவை பாரு என்று 21,600 சுவாச கணக்கை சொல்லி வச்சாரு. அதை மீண்டும் வந்து உங்களை இங்கே காட்டுக்கு போக வேண்டாம், தாடி விளக்கு வங்கி மூட வேண்டாம், இருந்து இல்லறத்தில் இருக்க சொல்லி அழகாக மகாலட்சுமி போல் நீ எந்த உடுப்பும் போட்டு வரலாம், வெள்ளை உடுப்பு போட வேண்டும் என்று சட்டமில்லை. இது உங்களுக்காக நான் போட்டு வந்திருக்கும் சட்டை, வெள்ளை சட்டை. இன்றைக்கு கோயிலுக்கு எல்லோரும் மகாலட்சுமி மாதிரி கணவன் மனைவியோடு அழகாக வர வேண்டும். அதுக்கு தான் கோயிலில் லட்சுமிக்கு எல்லாம் போட்டு காட்டுறார்கள். தொப்புள் இருக்கின்றேன் வாசி வாசி லட்சுமி, இந்த இயக்கிவிட்டால் காசு உனக்கு வந்துவிடும் என்று சொல்லுகின்றான். ஆனால் இதை இயக்காமல் கர்மா காசு போனால் அங்கே இங்கே போனால் அந்த காசு வீட்டை நினைக்காது என்று சொல்லுகின்றார். எப்பவும் அந்த காசுக்கு அடிக்கு என்று சொல்லுகின்றார். என்னிடம் எல்லா காசையும் பறித்து விட்டு தன் காசில் வாழ சொல்லித்தானே நான் பூச்சத்து ராஜா வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கும் அதுதான் எனக்கு காசு இல்லை. சூக்கமமாக யாரும் தருவதை கொண்டு நான் நடக்கின்றேன். கர்மா காசு எனக்கு வேண்டாம். இவன் சூக்கமமா உணர்ந்து தருகிறானோ அவன் கையில் வேண்டி நான் சாப்பிட்டு செல்கின்றேன். என்கிற ஆன்மீகவாதிகளிலும் ஆர் காசு தருவது என்று கனவே இருக்கிறீர்கள். இனத்திருந்தால் இன்றைக்கு எங்கேயோ போயிருப்பேன். ஈசனும் விட்டுத்தான் பிடிப்பான். இது சனியை விட மாறிடுமோ? எனக்கும் ஆப்பு இருக்கு. என்னையும் இப்படித்தான் எடுத்துட்டு நடத்த முடியும். இப்படி பிடிக்கிறது அப்படி போடணும், இப்படி பிடிக்கிறது. அப்ப அவர் கைத்தில் வைத்து என்னை நடத்தி கொண்டு திரிகிறார். அதனால் உலகம் சமாதானமாகும் என்று நான் இந்த சக்தி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணவில்லை என்றால், எதையும் சொரியவில்லை என்றால், உலகத்தை நான் ஐநா சபை மட்டுமில்லை, உலகத்தை ஈசனால் முடியும். ஈசனோடு இருந்து அவனை காட்டிவிட்டால் அவனை நடத்தி சென்று விடுவான். அவனை காட்டாமல் நான் என்ற போட்டோவை கொடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும். நான் கடவுள் இல்லை இல்லையா? உங்களை போல் மாற்றம் தானே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனிதன் பேடுகள் தானே கடவுள் வருவார். நீங்களும் கடவுள், எல்லோரும் கடவுளாக இருக்கிறீர்கள். எல்லோரும் அங்கே குந்தி இருக்கிறவரும் கடவுள் தான், குந்தி இருக்கிறவரும் ஆன்மீகவாதி தான். எல்லா கோயிலையும் இருக்கு. பத்திரிகையில் அன்றைக்கு உலக சமாதான ஆலயம் முடிச்சு நேற்றைக்கு நான் ராயசரதி கோயில் கூட்டின சூக்கமமா வர சொல்லி கூடின ஆன்மீகவாதிகள் பயத்தில் வரவில்லையோ? யாரும் வரவில்லை.
ஆனா ஈசன் வந்து தாண்டவம் ஆடுகின்றான். திக்கைவில் மட்டும் காலை தூக்காமல் நேற்று ஆடுந்து என்ன காரணம்? அமைதியாக பேரும்பத்தில் ஆடுகின்றான். ஏனென்றால் சக்தி இருக்கின்றால், சக்தியோடு அந்த ராயேஸ்வரி கோயில் உண்மையா இருக்கிறார். காலை தூக்காமல் ஆடுகின்றார். பேரும்பத்தில் ஆடி சொன்னாரு. ஈசன் அழகாக கையை கோத்திருக்கின்றான், நிமிந்திருக்கின்றான். ஈசன் என்பவன் அண்டத்தில் இஸ் என்று கேட்டு அங்கே இஸ்லாம் என்று சொல்லலாம். ஆனா ஈசன் இன்னில முடியுது. ஏன் இன்னில முடியுது? அங்க ரெண்டும் பிணைந்தவுடன் ஈசன் இசன் ஒன்று ரெண்டும் சக்தியின் ஜோதியும் பேரும்பம் ஈசனாகிவிட்டார்கள். அப்ப இன்னதான் முடிவு பெறும். ஈசன் இசந்தா இஸ்லாம். இசன்று தான் என்னை கூட்டிக் கொண்டு சென்றது மேலே. பூலோகம், பொருளோகம், சொர்க்கலோகம், மகலோகம், ஜனலோகம், கேட்டுக்கொள்ளுங்க. தவலோகம், ஆதவலோகம், பிரம்மபுத்த வெளியில் ஞானத்தை குடிக்கின்றேன். சத்தியமார்க்கம், சத்தியமார்க்கம் இதுதான். உங்களுக்கு முழு விளக்கமும் பேசுவதற்கு இப்போ நேரமில்லை. நாம தியானம் இருப்போம். இப்போ கேட்பீங்க. ஓ okay, right here. People Kumbhava, Om Hantu, Om Tantu, Om Hantu, Om Nadu, Om Hantu, Om Hari, Om Hari, Om People Kumbhava, Om Hantu, Om Tantu, Om Hantu, Om Nadu, Om Hantu, Om Hari, Om Hari, Om People Kumbhava, Om Hantu, Om Tantu, Om Hantu, Om Nadu, Om Hantu, Om Hari, Om Hari, Om People Kumbhava, Om Hantu, Om Tantu, Om Hantu, Om Nadu, Om Hantu, Om Hari, Om Hari, Om தெரியுமா? சூரியக்கலை, சந்திரக்கலை, உங்கள் முறையில் 5 வஸ்துக்கள், கல்விகள், மண்ணீரல் இருக்குது. கிளியர் பண்ண வேணும். யூபிஆர் எக்ஸாம் சின்ன பிள்ளைகள் பாடசாலைக்கு படிக்கும் போது இங்கே மலேசியாவில் போக்கூட்டம், இந்தோனேசியாவில் காட்டை கொடுத்து விட்டால் இங்கே போக்கூட்டம் வரப்போகின்றது. அடுத்த மாசம் ஓடிவர நிற்கின்றது. பஸ்ஸும் புகையும் காகரம் வாகனங்கள் எல்லாம் ஓடுகிற புகக்கூட்டங்களும் அணுவாயுதம் யூஸ் பண்ற அணுவாத கெமிக்கலும் ஆக்களின் கொட்டாவி நஞ்சு வாக்கி கர்மாவில் இருக்கும் ஆன்மீகவாதிகள் இல்லை. மாற்றல் கொட்டாவிகள், மாற்றல் மூச்சுகளும் உங்கள் சுவாசங்களும் நஞ்சு. அதை மேலே கிளியப்பட்டதுக்கு தானே நான் அங்கே மேலே இருக்கின்றேன் காத்தை. அந்த காற்றில் நஞ்சு வந்திருப்பதால் தானே இந்த சூரியக்கலை, சந்திரகளை புதுசாக வச்சுக்கின்றான் சிலபஸ். உங்களை பாதுகாக்க அனைத்து உலகத்தில் இருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு தெரியவில்லை இது ஏன் செய்கிறார் என்று. உங்கள் நுரையீரலுக்கு கீழே ஈசன் இருக்கின்றார். சத்தம் வருகிறது. ஈசனுக்கு மேல் கரும ரத்தம் ஊத்துறீங்களா, நல்ல ரத்தம் ஊத்த போறீங்களா? அப்ப என்ன செய்ய வேணும்? இங்கே குடிச்சு மூச்சு எடுக்க வேணும். இங்க லொக் பண்ணா 5 வருஷம் இங்க மூச்சு எடுக்க இங்க லொக் இருக்கு. இழுத்து பாருங்க மூச்சு. எச்சு பாருங்க, நேர கீழே போயிடுச்சு. அப்ப காத்து இங்க போகும், பிற கிடைக்குது. டக்குனு இங்க அரை மாசம் மூடி திறந்து பிற கிடைக்குது. அப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா? கரெக்டா ஈசன் காட்டிட்டான். எப்படி பிற கிடைச்சது? அங்க மூடி வச்சுக்கிறான். காத்து இங்க போகாம கிளப்பட்டு 2 அடிபட்டு பிறகு அதான் சோறு சாப்பிடுங்க, பேசாம சாப்பிடுதா. ஏன்னா சோறு நேர போறது, பேசினா காத்து உள்ள டக்குனு கொழி விட்டுரும். அதுக்குத்தான் சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இந்த வயிற்றுல சுருங்கி விரியும் தன்மை இருக்கு, கீழே சுருங்கி விரியும் தன்மை இருக்கு. 4 இங்கே 4 சுருங்கிற தன்மை. இங்கே ஒரு சொட்டு தண்ணியை குடித்தால் கேன்சர் இருக்கிற சூட்டில் எழுப்பி கிளியர் பண்ணி விட்டு பிறகு சாப்பிட்டால் பிறகு கிடைக்காது. அதுக்குத்தான் ஒரு சொட்டு தண்ணி குடிப்பார்கள். அப்ப இந்த பயிற்சி ஏன் வைக்கிறான்? கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல் 5 பச்சத்தை 5 வஸ்துக்கள் இருக்கின்றன. அதை கிளியர் பண்ணுவதற்கு இப்போ இங்கே நடந்துடாது. எந்த காலையில் எங்கே யோகா கிளாஸ் மட்டும் செய்ய முடியாது. யோகா விட்டு கடைசியா சக்கரம் இயக்க வேண்டும். சக்கரம் இயக்கி நீங்கள் ஈசன் போல் முருகன் போல் வேலை பிடித்துக் கொண்டு நீ அங்கேயும் வராமல் இல்லறத்தில் இருக்க சொல்லுகின்றான்.
இல்லத்திலிருந்து இந்த உலகத்தான் உலக சாதனையான ஆலயங்கள் உலகத்தில் யோகாக்களாக சென்று நீங்கள் பொய்க்கும் இதுக்கும் பிறட்டிக் கொண்டு முழு சிலபஸ் முடியாமல் நடத்த வேண்டாம். இன்றையிலிருந்து இந்த இதை எடுத்து எந்த நாளுமே யோகா கிளாஸ் என்று சென்றிருக்கிறார். யோகா என்பது பிள்ளை தவணை என்பது பிள்ளை பொருள் என்பது அது யோகா பிறகு பெருசா வளர்ந்த செய்யாத சின்ன யோகா. ஆனால் சக்கரம் என்பது தியானம். அந்த தியானம் யோகா செய்துவிட்டு உங்கள் சக்கரங்களை முழுமையாக 9 இயங்கினால்தான் உங்கள் மூச்சு குறையும். கிளியர் பண்றது. அப்ப கலியுகத்துக்கு இந்த பயிற்சி லட்சியாக உலக மக்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். ஓகே, சூரியனை பார்க்கமாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மீண்டும் சந்திரகலை ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மீண்டும் சூரியகலை ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓகேம்மா, நான் இங்க வந்து முதல் வந்து கோயிலை பார்த்தேன். ஒரு மக்களை காணாது. எடுத்த நேரம் போனேன். போனை எடுத்துக்கொண்டு இப்படியே சுத்தி ரவுண்டு பண்ணி பார்த்துட்டு மாற்றலை காணவில்லை. சுத்தி அங்கேயும் இங்கேயும் பார்த்து அங்கே 63 நாயருக்குள்ளே முடிச்சிருப்பார்கள். அங்கேயும் சுற்றி பார்த்து அங்கேயும் காணவில்லை. ஆனால் நம்மளை சிஸ்டர் மட்டும் கோயிலை சுற்றுறார்கள், ஓடுறார்கள், எல்லாரையும் காப்பாற்றுறார்கள். எல்லோரையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆனால் எங்கள் சிஸ்டர் மட்டும்தான் அங்கே நின்று சுற்றுகிறார்கள். மற்றவர்களை காணவில்லை. அதுதான் ஈஸ்வரன் என்ன காட்டுகின்றார். இந்த பயிற்சி இன்றைக்கு யோகா நாள் என்று நீங்கள் மக்களை பேசினார்கள். எல்லோரும் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வரைகிறாண்டு. அன்றைக்கு உலக சமூக ஆலயத்தில் 10 கேள்வி சொன்னேன். ஈசன் வந்து தாண்டவமாடி சொன்னார். இன்னும் அது நடைபெறவில்லை. ஆனால் வெறு சீக்கிரம் நடக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் கட்டளை இடுகின்றான். அவனை நடத்தி முடிப்பான். அவன் அங்கே சூக்கமும் அடிப்பான். சூக்கமாண்டா கண்ணுக்கு தெரியாம அடிப்பான். நீங்கள் நேற்று வராதவர்களை கணக்கு பார்ப்பான். இங்கே இருந்து வரவர்கள் எப்படி பார்ப்பான்? என்ன காரணம், என்ன பிரச்சனை? அப்பா செத்து போனாலும் வரவன் பண்றாரு. அப்பா செத்தால் அப்பா கிடறாரு. அப்பாவை சாக்குறோம் கிடறவனுமோ அப்பா ஒழுங்கா இருந்தா அப்பாவை கணக்கு பார்க்கிறோடா. அந்த அப்பாவோட கணக்கு பார்க்கிறோட வாங்க ஃபாதரை உங்களுடைய அப்பாவன் ஆயில பார்க்கிறவுடன் பார்த்து அவனுக்கு நன்றியை தெரிவிங்கள். இன்றைக்கு ஃபாதரே அப்பாவை கணக்கு பார்க்கிறோம். வாசி காத்து அப்பாவுக்கு காட்டத்தை பெறுமா, கேன்சர் வருமா, நோய் வருமா, எல்லாம் பார்க்கிறதுக்கு பேரண்டேசி. நீங்கள் இந்த தியானம் செய்தீர்களோ பேரண்டேசி என்று தானே வந்திருக்கீங்களோ. வாடேசில் எல்லோரும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்று கலியுகத்தில் வைக்கின்றான். இந்த பயிற்சி கையை வச்சுட்டு அழகாக புது பயிற்சி. இது ஏன் வைக்கிறாருன்னா அழகாக போனோம். இது இந்த பயிற்சி எதனாலுமே கிடைக்காதது. இதை ஈசன் பூத்து குற்றான். இன்றைக்கு யோகானால் என்று சொல்றீர்கள், பாடலே சொல்றீங்கள். இந்த பயிற்சி பாடம் செய்தால்தான் உள்ளுக்குள்ள நாடி கிளியப்பட்டுப்படும். 24 மணித்தியாலம் பூமி பேரும்பத்தில் சுத்தி கொண்டு இருப்பது போல் உனக்கு 24 நாடிக்குள் நான் சக்கரத்தை வைத்திருக்கிறேன் தெரியுமோ? பூமி 24 அண்டத்தில் வேறுபத்தில் ஈசன் 24 மணித்தியாலம் இல்லையோ அங்கே பார்த்துக்கணும். பூமி 24 மணித்தியாலம் சுத்தி கொண்டிருப்பது போல் உன்னுக்குள் சக்கரத்தை 24 மணி மூச்சு ஓடுகிறதை கூட்டுவதும் குறைக்கிறதும் உள்ளுக்கு இருக்கு. இந்த நாடியை கிளியர் பண்ணி ஆக வேண்டும். அதனால் தான் கீழே குளிச்சு மூச்சு எடுக்கப்புறம் பாருங்கம்மா லொக் பண்ணிக்க காத்து எரியும் போது இந்த குடல் இருக்கு வயிற்றுக்குள்ள. இது இறங்கி பின்னால் சூக்கமா முதுகு தண்டு உடைச்சா உள்ளுக்குள்ளால அதுக்குள்ள வந்து நேரத்துக்கு சூக்கும நாடி ஞானக்கண். இதாலதான் சூக்குமமா உங்களை நேற்று கணக்கு பார்த்திருப்பார். உங்களுக்கு அங்கே அக்கௌண்டில் கணக்கு குறைந்திருக்கும். ஏதோ ஒன்று செய்து வருப்பார். எந்தெந்த விதத்தில் நீங்கள் வரவில்லையோ அதை பார்ப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணக்கு வந்திருக்கும். என்ன காரணத்துக்கு என்னிடம் தியானம் எடுத்துவிட்டு என்னுடைய உபதேசத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க உணர்த்துவதற்கு வரவில்லை என்று கேட்டிருப்பார். அதே இன்றைக்கு ஃபாதர் கேட்டுக்கொள்ளுங்க. இங்க இருந்தம்மா பூமியை மாதிரி காலில் இருந்து வந்து இடுப்புல கோயில் நாடி திருப்பி மூலாதாரம் ஆதாம் பிள்ளையார் ஆதாம் இங்க வந்து தொப்புள்
மணி கூடு இங்க இருந்து பிரிஞ்சு பல நாடி போகும். அந்த நாடில் நெத்திக்கு 2 நாடி, கண்ணுக்கு 2 நாடி, காதுக்கு பல நாடி. பாருங்க, முகமது நபி கோயிலுக்குள்ள ஆட்கொள்ள கலச ஆடி சந்திரன் சூரியன் முழுமையாகி ஈசனோட கைத்தில் அல்லாவோடு இருந்தான். அதனால நபி காதுக்கு பல நாடி, பிறகு நாக்குக்கு மூக்குக்கு 2 நாடி, கண்ணுக்கு 2 நாடி, மூக்குக்கு 2 நாடி, நாக்குக்கு உண்ணாக்கு சுழிமுலை நாடி நவவாசன சக்தி எடுத்துக்கொண்டு குடித்துக்கொண்டு அந்த நாடியில் இருந்து விட்டால் 72 நாடியில் நோய் வராது, சொப்பராது, ஒன்றும் வராது. அந்த நாடியை நான் கிளீன் பண்ணுகின்றேன். சுழிமுலையாக உள்ளுக்கு லைட்டு உள்ளுக்கு திட்டம் நவவாசன சக்தி அந்த நாடி. பிறகு இங்கே சாப்பாடு எடுத்து உச்சிக்கு கொண்டு போக ஒரு நாடி ரத்தத்தை கொண்டு போவார். திருப்பி குடல்ல தலைநாடி இருக்கிற ஒரு நாடி செமிக்கிறதுக்கு 3 நாடி, ஒன்று ஒரு யூரின் போறதுக்கு. அழகாக அந்த நாடியில எந்த பிளஸ் இருக்கக்கூடாது. எனக்கு யூரின் வருது, கல்லடைக்குது, அல்சர், யூரின் அந்த பிரச்சனை. நாடி கவனம் வச்சிருந்தால் உங்களுக்கு கல்லடைகளோ ஒன்றுமே வராது, கிட்னியில கல்லும் வராது. அதை கிளியர் பண்ண வேண்டும். அதுதான் இங்கே வந்து பாருங்க. அதுக்கு பிறகு என்ன முடியும்? லெஃப்ட் போகும். அதுக்கு பிறகு லெஃப்ட் போயிட்டு அப்படி நாட்டம் நல்லா ஆட்டா கஷ்டப்பட்டு போய் கரமா கணக்கில் முதல்ல அப்போ வேற புழுத்த நாட்டம். ஏன் நீங்க லேட்டா சாப்பிட்டா அதால உங்களுக்கு கர்மாவரம் ஏனென்றா சுவாமி இன்றைக்கு பாததேசம் நல்லா வெட்டு 2 மணி வெட்டு சாப்பிட்டு விட்டு அப்பாடே நீங்கள் நாளைக்கு வந்து போகும்போதும் உங்களுக்கு சுத்த கர்மா வேற வரும். அந்த வேறையை பார்த்தா கர்மா நாட்டை செட்டி அடிச்சுட்டு இன்றைக்கு பாததேசத்துக்கு செட்டி போட்டு சொல்லி கொடுக்குறாரு, அப்பாவுக்கு செட்டி சொல்லி கொடுக்குறாரு. தியானம் செய்து சந்திர மாசத்துக்கு கொண்டு வரவில்லையே. இன்றைக்கு ஃபாதருக்கு செட்டு வெட்டி கொடுத்துருவீங்க. நான் பார்க்கின்றேன் எந்த செட்டை வெட்டி கொடுக்கல, சந்தனத்தை போட்டுட்டு தியானம் இருக்கிறது. ஐயோ, சந்தன வாசனத்துக்கு தானே இன்றைக்கு அப்பா இருக்க. அப்ப இந்த பயிற்சி இன்றைக்கு சொல்லி கொடுத்துட்டு போனோம். கோயில் தலைவர் வெட்டி பார்க்கிறார், மக்கள் காணவில்லை, எல்லாரும் கேட்க போயிட்டாங்க. எங்க மக்கள் போனாங்க, கோயில் தலைவர் பார்க்கிறார். என்னன்னா கழிவை ஊத்திட்டோம், ஒருவரையும் காணவில்லை. எப்படி கோயில் வளர்றது, எப்படி அந்த தலைவர்களை சமாளிக்கிறது, எப்படி நிர்வாகத்தை சமாளிக்கிறது, எப்படி இந்த உலகத்தை உருவாக்குறது? உங்களுக்கு தான் கட்டி வச்சிருக்கு. வேறுங்களை பாதரேசுக்கு அங்கே கேட்கட்ட போட்டுக்க தலைவர் பார்க்கிறாரு. என்ன செய்யறது? என்ன கழிப்போமோ அப்ப இங்க மூச்சடிக்கமா இழுத்து இந்த பயிற்சி. இன்னைக்கு யோகா கிளாஸ், இன்னைக்கு உலகம் யோகா என்னை கொண்டு விட்டு பேச விட்டால் உலகம் இன்றைக்கு எடுத்திருக்கு. என்னும் கோவிலை அடுத்த வருஷம் நான் யோகா கிளாஸுக்கு அங்கே நேரிட்டு தாண்டவம் ஆடுகின்றேன். இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றேன். இன்றைக்கு போவதற்கு யோசிச்சேன், வெயிட் பண்ணுகின்றேன். அடுத்த வருஷத்துக்குள் யோகாவுக்குள் இருந்து நான் தாண்டவமாடி இதை சிலபஸை வைத்துவிட்டால் உலகம் எல்லாம் பரவிவிடும் அல்லவா? இப்ப இந்த செய்தியை நான் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும், உலக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி சிறப்பான் கோயில் சுத்தி வந்து காட்டுகின்றான். ஈசன் திட்டம் திருத்தி எங்களை கூட்டியிருக்கிறான். சூக்கமா கண்ணுக்கு தெரியும். கீழே குடிச்சுக்கலாம் கோயிலமா. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஒரு முதல்ல கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் மண்டமா. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் மண்டமா. அங்கே அழகாக நினைத்திருந்து சூழத்தோடும் கையோடும் இப்படி வைத்திருக்கின்றார்கள். ஏன் அங்கே வைத்திருக்கின்றார்கள்? இப்படி இருங்கள், பேசாமல் நான் வருவேன் என்று இமயமலையில் குத்தி அழகாக இந்த ராஜ கோயில் வைத்திருக்கின்றது. இங்கே 63 நாயர்களை முன்னுக்கு வச்சு சிலர் நிற்கின்றார். 63 நாயர்கள் மொழியா இருக்கின்றார்கள். இந்த 63 நாயர்களுக்கும் அந்தத்தில் நான் இருக்கின்றேன். ஆதாம் முதலாளி வந்து படைத்தாலும் ஆனால் அவளை படத்தை நான் காட்டிவிட்டு மீண்டும் நான் சுத்தமாக மறந்து விட்டேன் அல்லவா?
அப்படி அவர்களும் மறைய வச்சார், நானும் மறைத்தாரு. ஆனால் மறைந்துவிட்டு சும்மா வைக்கவில்லை. ஊர்களுக்குள்ளே போந்து திருமுலருக்குள்ள போந்து அழகாக உங்களை பாதுகாப்பதற்கு தட்சணமூர்த்தி பயிற்சி என்று சொல்லி ஒவ்வொரு மாதத்திற்கு சித்தர்களை ஒவ்வொரு மாத சக்கரம் திறக்கின்றார்கள் அல்லவா? அப்போது ஈசன் உங்களை கைவிடாமல் திருமுலருக்கு போட்டு சிதம்பர ரகசியத்தை உழைத்திருக்கின்றார். அந்த ரகசியத்தை பற்றி இன்றைக்கு யோகா கிளாஸில் பேசியிருக்கிறார்களா? 3 மதங்கள் தங்களுக்கு போட்டிக்காக வைக்கின்றீர்களே, சவுத் மலேசியாவில் அந்த சிதம்பர ரகசியத்தை பேசி போட்டு இன்றைக்கு நடத்தியிருப்பார்களா? அங்கே பேசப்பட்டுடாது சிவனின் சக்தியும் ஆதா மறுமாள் என்பதை முழுமையாக பேசி சிலபஸை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு சிவனின் சக்தியும் ஒன்றா பேருப்பத்தில் பிறந்த அப்பா அம்மா பிறந்தவர் யார் தானே? நம்மளோட அப்பா டிஎன் இடுப்புல தலை அப்பாட்டு வருது, சித்திப்பத்தில் வருதுல்ல. சித்திப்புல வந்தாலும் பேருப்பத்துக்கு போகத்தானே வேணும் பிள்ளைகளே. நீங்க சித்திப்பத்தில் பிறந்த நீங்கள் தானே 5 நிமிஷத்துக்கு சித்திப்பத்தில் புத்தொடர் வேடி வந்துக்கலாம். ஆனா பிறகு வந்தாலும் பேருப்பத்தில் போனா தான் அங்க போக முடியும். அதுதான் சிறப்பத ரகசியம். பேருப்பத்தில் திருமுலர் 3000 ஆண்டு இருந்து எழுதப்பட்ட ரகசியம் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியத்தில் 9 கலசம் இருக்கின்றது. அங்கே 21,000 பவுன் ஓரம் போட்டிருக்கு. உங்கள் 24 சுவாசம் போட்டிருக்கு. 72 நாடியின் ஒளியா இருக்க வேண்டும் என்று சிதம்பர கோயில் ரகசியம் போட்டிருக்கு. அங்கே அன்னமய கோஷம், மரமய கோஷம், பின்னாமய கோஷம் அங்கே கோயில் போட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு மலேசியாவில் யோகாக்காக பேசியிருப்பார்களா? ஈசனை பற்றி பேசியிருப்பார்களா? உலக நாடுகள் இன்றைக்கு யோகா நடத்தினவர்கள், இன்றைக்கு ஃபாதர் தேசத்தை நடத்தினவர்கள் இப்ப சிறம்பான் கோயில் வந்து பார்த்து எடுத்திருக்கிறார்களா? ஈசனுடைய சொத்து என்றைக்குமே உங்களுக்கு அழியாததுக்கு 63,000 இந்த கோயில் வழக்கு போட்டுட்டார். இந்த கொண்டாரு தலைவர் தெரியுமோ? எனக்கு தலைவர் சொன்னார், இது கஷ்டப்பட்டு இந்த உருவத்தை கொண்டு வரத்துக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். தலைவர் கஷ்டப்பட்டு போராடி இந்த விழாத்தை கொண்டு அடுக்கி அழியா சொத்தை 63,000 வச்சு சேனையை வைத்திருக்கின்றார். அழியாத சொத்து என்று காட்டுகின்றார். இந்த கோயில் தலைவர் கைதட்டுங்க. ஆனால் அவர் ஈசன் சொத்தை கைவிடவில்லையே. உணர்த்துவதற்கு ஈசன் தான் சூக்கமமாக கொண்டாரு. ஈசனை கைதட்டுங்கள். ஈசன் சூக்கமமா திருவிளையாட செய்து இங்கே கொண்டு வச்சு விட்டு இப்போ சூக்கமமா ஈசன் வந்து பேசுகின்றான். அவனே திருவிளையாடல், அவனே கொண்டு வைத்து விட்டு அவனே இங்கே கொண்டு வச்சு அவனே நேர வந்து ஈசன் வந்திருக்கிறான். நபி ஈசன் வந்து பேசுகின்றேன். எல்லோரையும் சரணடைய சொல்லுகின்றேன். நபி ஈசன் அழகாக திட்டமிட்டு நபி கமலத்தில் நபி சொன்னார். மீண்டும் வந்து நான் சொன்னான், நபி ஈசன் வந்தால் எடுக்கத்தானே வேணும். ஆதாம் ஏவாள் தானே உங்களுடைய 3 பேருக்கும் எடுத்து பிறந்தவர்கள் தானே. அப்ப முதல் கல்வியில் ஈடுபடும் போது ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பிறகு பிறந்தவர்கள் தான் நீங்கள். பிறகு சிவன் தியானம் இருந்து அந்த சைத்தான் எடுத்தா பிறகுதானே சக்தியும் தண்டிவரும் இருந்து எடுத்தா பிறகுதான் பிள்ளையார் வந்து ஆதாம் உருவாக்கினார். அதுக்குகள் பிறந்தவர்கள் எல்லோரும் நீங்கள் அம்மா. அப்ப நீங்களும் என்ன செய்தீர்கள்? உங்களை மேலே கர்மாவில் தண்டு பள்ளத்தோடு பிறந்து விட்டீர்கள். முருகன் 6 ஒளியாக நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சாப்பிட்டா கர்மா வருது. பிள்ளையார் ஆதாமவானார் ஊதினாலும் இங்கே சாப்பிடும் பொருட்கள் இப்பவும் கர்மா என்று காட்டுவதற்குத்தான் இப்போ நான் பேசுகின்றேன். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கர்மா உள்ளுக்கு வரும். தியானம் செய்து நீங்கள் ஏற்றுக்கிட்டே சக்கரா 9 இயக்கி கழித்தால்தான் முடிமண்டி இல்லறத்தில் நான் வைத்திருக்கின்றேன். ஈசன் வந்து சொல்லித் தருகின்றான். 5 காலை பொழுதால் என்ன, 5 காலை பூசை கேட்டால் என்ன, சேர்ச்சுக்கு 5 நாள் போனாலும் நீங்கள் 5 டைமுக்கு உங்களுடைய சக்கரங்களை இயக்கி வாசி காத்து இருந்தால் தான் வாழ முடியும். கலியுகத்தில் ஈசன் வந்து சொல்லுகின்றான். இல்லையோ உங்களால் இருக்க முடியாது. ஐஸ் மலை, நிலநடுக்கம், சுனாமி, கேன்சர் எல்லாம் காட்டுகின்றான். அவனுமோ பார்க்கின்றான். பேர்போருக்கு நெருங்கி விட்டார்கள். ஆனால் எல்லோரும் பாவிச்சது இந்த பஞ்சபூத நெருப்பத்தாலே பாய்ச்சி மோசஸ் கடலை பிரிக்கின்றான். நான் கையத்துக்கு காட்ட சொல்லுகிறேன். ஈசன் கடலை பிரிக்கின்றான். அந்த அணுவோடு இருக்கிற இஸ்ரவேல்
அதே நேரம் சோதோ நகரத்தில் இருந்த சூசேன் குடும்பத்தின் மகன் தானே யாரு மோசஸ். ஆனா சோதோ நகரம் இருந்ததுக்கு காரணமா உப்பு மேல பெய்தவர் இங்க தானே கர்மா. ஆனா அங்க பெரிய முடிச்சோதி இயேசுநாதர் வந்து அப்பம் படுத்து மந்த கையால் தானே உரி உரி அங்கே தானே ஆறுதல் விட்டார்கள். இயேசுவை காட்டி கொடுத்ததும் இயேசுநாத சிஷியர்களை காட்டி கொடுத்தார்கள். என்னையும் நீங்கள் காட்டி கொடுக்கிறதுக்கு கணவர் பார்க்கிறார்களா? காட்டி கொடுத்தாலும் முடியவில்லையே என்றால் எத்தனை பேருக்கு எத்தனை விதமாக காட்டுறார்கள், எத்தனை முறையில் செய்கிறார்கள், செருப்பம் போட்டு தருகிறார்கள், நஞ்சு எழுகிறார்கள், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஈசனுக்கு ரஜி வேதம் புஜி வேதம் 4 வேதத்தை கையில் காப்பா போட்டிருக்கின்றார். வேதம் எல்லாம் எனக்குள் அடங்கிவிடும் என்று சொல்லுகின்றார். ஏனையா நீங்கள் வேதம் என்று சொல்லி அடிபடுகிறீர்கள். சைவ சித்தாந்தம் சைவம் எல்லாம் பிரிந்து போயிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் ஊடுருக்கி அருட்பெரும் ஜோதி என்று காட்டுகின்றார். அந்த அருட்பெரும் ஜோதி தான் இன்றைக்கு ஃபாதர் டேஸில் நீங்கள் யோகா கிளாஸில் முடித்திருக்க வேண்டும். நீங்க செய்யவில்லை. இந்த தியானம் உங்கள் சர்க்கரையை உங்கள் கண்ணை முடித்தால், சின்ன பிள்ளை விழித்து விட்டால் கண் விழித்தபடியே இருக்கும், கண்ணை விட்டால். ஆனால் நீங்கள் இப்ப கண்ணை கடை கண்டு விட்டீர்கள். ஏனென்றால் இங்கே உச்சியில் இருக்கிற கொண்டு கையில் மெதுவாக இங்க 18 வயது 18 வயது 15 வயது 13 வயது 16 வயது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து உங்களோட டிஎன்ஏக்கு ஏற்ற மாதிரி இசை முளைக்கும். பெரிய பிள்ளைமாகும். உங்களோட கர்மாக்கு தந்த மாதிரி முந்தி பிறந்தால் கர்மா கூட, முந்தி பெரிய பிள்ளை ஆகிட்டால் கர்மா கூட, பெண்ணுக்கு வந்தால் கர்மா குறைவு. வெஜிடேரியன் சாப்பிட்டால் 18 வயது எங்கள் மகள் பெரிய பிள்ளையாகின்றால் தொடர். அதுக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு வந்த பிறந்த பிள்ளை வந்து 13 வயதுல 12 வயது பெரிய பிள்ளையாது 13 வயதுல. அப்ப அந்த 7 வருஷத்துக்குள்ளேயே மாறுகின்றது. எனக்கு பிறந்த பிள்ளைக்கு இந்த டிஎன்ஏ முந்தி பிந்தி பிறப்பதற்கு காரணம் என்ன? இயற்கை மாறுகின்றது. உணவில் நலன்கள், உணவு சாப்பிடுற விதங்கள் எல்லாம் மாறிவிட்டன. அப்ப இன்றைக்கு உணவு சாப்பிடுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதிகாலை 6:30 மணிக்கு சாப்பிட வேண்டும், 7 மணிக்கு முதல் சாப்பிட வேண்டும், பிறகு 1 மணிக்கு இருந்து 2 மணிக்கு சாப்பிட வேண்டும், பிறகு நைட்டு 7-8 மணிக்கு சாப்பாடு முடித்து விட வேண்டும். தியானம் இருந்து விட்டு போய் 6வது காலை நெத்திக்கண்ணோடு ஈசனோடு இருக்க வேண்டும். 6:30 மனிதனே 6:30 பழக்க வேண்டும். விடியெழுப்பி போகும்போது அறிவில் நீங்கள் வில் பண்ண வேண்டும். படிக்கிற அறிவில் எல்லாத்திலையும் அறிவில் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும் என்றால், ஸ்கூலில் எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டும் என்றால், நான் சொல்லுவதை நீங்கள் கடைப்பிடித்தால் பிள்ளை பாஸ் பண்ணிவிடும். நீங்க பிள்ளைக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க? கேஎஃப்சியும் அந்த கேஎஃப்சி இந்த கேஎஃப்சி ஸ்ட்ராங்கா வந்தா பிள்ளை படிக்க சாப்பிட்டா எழுத முடியாது. உள்ளுக்குள் ஞானத்தை பொழிந்தால் அறிவில் ஈசன் சூக்கமா அறிவை ஊட்டுவான். சிக்கன் ஊட்ட மாட்டான். நீங்க சிக்கனை வச்சு இன்னைக்கு அப்பா மாமைக்கு உன்னைக்கு வேண்டியார ஃபாதர் டேஸ் கொடுப்பாரு. ஞானத்தை அப்பாவை கொடுக்க சொன்னேன். இன்றைக்கு ஃபாதர் டேஸுக்கு எந்த வீட்டில் ஞானத்தை தட்டி திறந்து தியானம் இருந்தார்களோ, நம்மட சிஷியர்களும் இன்றைக்கு எங்கெங்கே கடையில் தமிழுகிறார்களோ எனக்கே தெரியவில்லை. நாளைக்கு இப்போ ஈசன் பார்க்கின்றான். எல்லாம் இப்போ கோழியை வாக்கி வைச்சதிலும் இருக்கின்றது. நம்மட சிஷியர்களும் தியானத்தை விட்டு விட்டு இருக்கின்றார்கள். நான் பார்க்கின்றேன் அல்லவா, 1,00,000 பேர் எடுத்தவர்கள், சிறுவர்கள் சர்டிபிகேட் எடுத்தவர்களும் சர்டிபிகேட் வரத்துக்கு மட்டும் அப்ப வந்தார்கள். அங்க உள்ளுக்கு சர்டிபிகேட் ரோங்க. பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். நீர் மண் காற்று நெருப்பு ஆகாய காற்றில் நீங்கள் இருக்கிறீர்களே. பஞ்சபூதத்தோடு லெவலா ஈசன் இருக்க சொல்லுகின்றான். இப்போ நாம பஞ்சபூதத்தில் இன்றைக்கு ஃபாதர் டே கொண்டாடி இருக்காங்களா? முழுமையா உன்னுருவம் முன்னுக்கு வந்திருக்குமா? உன்னை மட்டுமே உன்னுருவத்தவை. உன்னுள் ஆலயம். உன்னுள் ஆலயம் என்றால் உள்ளுக்குள் சக்கரம் இயக்கினால் உன் மனம் போன போக்கில் போகாமல் இழுத்து பிடிப்பான். அங்கே போவாதே இங்கே போவாதே என்று என்னை இழுத்து பிடிப்பான். கணக்காக்கு இன்றைக்கு போக வேண்டாம், நீ சிலம்பானுக்கு இங்கே அங்கே போய்விட்டார், அங்கு ஒருவரையும் காண கிடைக்காது என்று ஈசனுக்கு தெரிந்து விட்டது. ஈசன் போகவில்லை மலக்காவுக்கு. ஈசனுக்கு வேலையை நான் வீட்டில் இருந்து தமிழேசனுக்கு நண்பனுக்கும் அனுப்பி போட்டு தமிழேசனுக்கு போய் கொண்டு போய் கொடுக்க போனால் தெரியல. இன்னொரு
நான் சொன்னேன் நீ இன்றைக்கு போட காட்டி நாளைக்கு பெஸ்ட் டிவி இந்தியா டிவி கேட்டு எடுத்துட்டான். அவன் போட்டான் உனக்கு மரியாதை. ஓகே நாளைக்கே நான் போட்டு கொடுக்கிறேன் என்று பயப்படுறார்கள். நான் பேசுகிறேன். ஓஹோ நம்மளுக்கு மரியாதை போச்சு. நீ எடுக்க முடியவில்லை. தமிழ் நேச ரிப்போர்ட்டர் எந்த ரிப்போர்ட்டரையும் காணவில்லை. மலேசியாவில் ஈசன் நடத்துகிறார் 7 வருஷம் நீங்கள் பப்ளிக் பண்ணவில்லை. எந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் நீங்கள் எடுத்து என்னுடைய ஈசனுடைய பொக்குஷத்தை கேள்வி கேட்டா நீ பற்றி சொல்லுவியா? ஆனால் தமிழ் நேசன் மட்டும் எந்தெந்த ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டுதான் வருகின்றார்கள். அது தமிழ் நேசன் தத்தினிந்திராணி எடுத்தபடியால் அவன் சக்தியால் யூஸ் பண்ணுகின்றார். தமிழ் பேப்பர் முதல் உலகத்துக்கு தோன்றது தமிழ் நேசன் தெரியுமோ? மலேசியாவில் இந்த பேப்பரில் தான் என்னுடைய இது கொண்டிருக்கு. தமிழ் மொழி இந்தியாவுக்கு வருகிறது. மலேசியாவில் தான் தமிழ் பேப்பர் உருவாக்கப்பட்டது தெரியுமோ? மலேசியாவிலிருந்து அதே போல் ஒளியும் இங்கே இருந்தானே விளக்கின போகுது. ஐயோ பிரபுதான். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கோம்? நம்ம இன்றைக்கு எல்லோரும் கூடி தியானம் இருந்திருக்கணும். அம்மாவை சேர்த்து போய் நிற்கின்றான். நானும் பிள்ளைக்கு கோழி வண்டி கொடுக்கணும் தான் பார்த்தேன். இன்றைக்கு இல்லை வேண்டாம் நீ விட்டுருவோம்னு சொல்லிட்டான். இல்லை வேண்டி கொடுக்கலாமா? சாப்பிட்டு தியானம் தெளித்தாங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் பல்பெருமாகி ஒன்றுக்கொன்று உதவியாய்த்தானே சாப்பிட்டு அங்கே முனீஸ்வரன் ஆற்று சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாரு? இங்கே இருக்கிறதுக்கு இருந்தால் தானே சரி. நானும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சந்தையை சாப்பிடுவேன், சந்தையை சாப்பிட மாட்டேன். 1 வருஷத்துக்கு சாப்பிடுகின்றேன். இதை நான் உள்ளதை சொல்லுகின்றேன். உங்களுக்கு பப்ளிக்கா சொல்லியிருக்கின்றேன், முதலில் சொல்லியிருக்கின்றேன். ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு ஒவ்வொரு மீனுக்கு என்ன சூடு, கோழிக்கு என்ன சூடு, பச்சைக்கு என்ன சூடு, சுறாவுக்கு என்ன சூடு, ஆளுக்கு என்ன சூடு, எல்லோருக்கும் ஒவ்வொரு சூடு வித்தியாசம் இருக்கின்றது சாப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். அப்போ எனக்கு கர்மாவை நான் டிலீட் பண்ணிட்டு திருப்பியும் இருக்கின்றேன் அல்லவா? அப்போ டிலீட் பண்ண முடியுமில்ல? வைரஸை நீங்க கம்ப்யூட்டர் நைஸா கிளியர் பண்ற தம்பி. அப்ப இந்த கிளியர் போல் வைரஸை நீங்க கிளியர் பண்றதுக்கு ஈசன் சக்கரத்தை உள்ளுக்குள் வச்சுக்கிறான். உள்ளம் ஒரு கோயில், மனம் பாய்த்தாலும் உள்ளுக்குள் வாழ், அலபாய விடாதே. என் சக்கரத்தை இயக்கினால் உன்னை அலபாயாமல் ஒரு இடத்தை குந்தளித்து உனக்கு நான் சாப்பாடு அண்டத்தில் இருந்து நவபாசன் சக்தி ஊத்துகிறான் என்று சொல்லுகின்றான். நீ சாப்பிட்டது நஞ்சு, நான் தருகிறேன். நீ அந்த மருந்தை போட்டால் அது நோய் குணமாயிடும். எது சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். நஞ்சு சாப்பிட்டாலும் நீ இறக்க மாட்டாய். அதனால் இருந்தபடியால் எது சாப்பிட்டாலும் நான் நெருப்பு மாதிரி கரைக்கிடுவேன் என்று பரஞ்சோருமான் தழுவு தழுவி கருகி கொண்டு ஒளியாக இருந்தாரு. இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். வெஜிடேரியன் ஒரு நாளுக்கு சாப்பிட்டு ஆனால் அதோடு கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து சாப்பிட்டால் உருகி ஓய்விடுவீர்கள். ஆனால் நல்லது சாப்பிட்டோம். வெஜிடேரியன் உணர்ந்து சாப்பிடுங்கள். உங்கள் சக்தி காலம் என்றால் வெஜிடேரியத்தில் இருந்துவிட்டு கடைசியாக உங்கள் ஆன்மா அணுவை சாப்பிட்டு பறந்து விடலாம். வெஜிடேரியன் சாப்பிட்டால் அவர்கள் மறையவில்லை. அவர்கள் அணுவை சாப்பிட்டுத்தான் 63 பேரும் ஒளியாக மறைந்தார்கள். இப்போ நான் சொல்லுகிறேன். மூலாதாரம் அணுக்களை 56 கலை, சுவசித்தான அணுக்களை 52 கலை, மணிப்புரா சூரிய கலை 62 கலை, அனகாடம் சூரிய கலை 54 கலை, விசுத்தி சந்திரக்கலை 72 கலை, நெத்திக்கண் 64 கலை சந்திரக்கலை. இந்த 6 ஆதார கலையில் சேர்ந்தவுடன் தாமரை பெற்று வந்தால் சாதாக்கலையில் நான் நவவாசனத்தை ஊட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சாதாக்கலையில் இருந்தவர்கள் இறக்காமல் சாகாமல் மீண்டும் பெறாமல் ஒளியா மறைந்தார்கள். அதன் வந்து ஈசன் ஒளியா மறைந்த போல் மறந்து காட்டுகின்றார்கள். ஈசனுடைய போயிருக்கிறார்கள், வேறு யாரையும் காட்டவில்லையே. ஏன் வள்ளலார் அற்பெருஞ்சோதி மறைந்தவரை இங்கே வைத்துவிட்டு ஈசனுடைய உபதத்தை கொடுக்கலாம் என்று கேட்டால் நன்றிகளோடு கேட்கின்றேன். வள்ளலார் கடவுளா புறாங்களா? நீங்க கடையை திறந்து வச்சுக்கொண்டு என்னோடு நேற்று வந்து பேசுகிறார்கள். நீங்கள் கடைகளுக்கு ஓப்பனா திறந்து விடாதீர்கள். எங்கட கடை கூடி போட்டுருமா? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கட்டான். கூடி இதுக்கு ஒரு திட்டம் வைப்போமா? சூக்கமா மறைச்சு சூக்கமா மறைக்கல, திருடி வைப்போமா? எனக்கு சூக்கமா அடிப்பா, நான் அங்கே எல்லாத்த கையில கொடுத்துட்டேன். நீங்க மறைக்க முடியாது. என்னுடைய ஆன்மீகவாதிகள் என்னிடம் கேட்கிறார்கள். அன்றைக்கு உலக சமாதானத்தில் பேசின கையோடு ஆன்மீகவாதிகள் என்னோட தலைவர் கேட்டார்கள். வல்லராசவை கேட்டது, கனகன பேர் கேட்டார்கள். நான் பேசல விளங்கவில்லை. எல்லாரும் கேட்கிறார்கள். இதை கூட்டி வச்சு கொஞ்சமா சொல்லி கொடுத்தால் தாங்கள் கோரிக் பண்ணி வயிற்றை சாப்பிடலாம் என்று பார்க்கிறார்களோ.
நோ ஒன் மறக்க முடியாது. ஈசன் நேரடியாக உங்கள் கையில் தந்து விட்டார். சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக பேரண்ட்ஸை இருக்க சொல்லுகிறார். இனிமேல் பேரண்ட் டேஸ் கொண்டாடுங்கள், ஃபாதர் டேஸ், அம்மா டேஸ் என்று பிரித்து விடாதீர்கள். இன்றைக்கு நான் சொல்லி தருகிறேன், ஒரே நாள் அண்டத்தில் தற்பூசத்தில் இருந்து விட்டால் எல்லா நாளுக்கும் ஒரே நாள் அடைந்து விட்டால் முடிந்ததம்மா. அன்றைக்குத்தான் உங்களுக்கு பேருந்த நாள் என்று சூரியனும் சந்திரனும் மறையும் போது சூரியன் சந்திரனை கலத்தி விட்டு ஈசனிடம் பார்க்கின்றார்கள். திருப்பி ஈசன் சூரியன் அடுத்த நட்சத்திரத்தை சுத்த செல்லுவான். 27,000 ஆண்டுக்கு 27 லட்சத்தை சுத்தி வந்தால் அவனுக்கு ஒரு வயது. அவனுக்கு வயது இல்லையம்மா, 27 லட்சம் சுத்திட்டு வருவான். 12 நட்சத்திரத்தின் வியாழன் சுத்தும். எல்லாம் சுத்தி உங்களுக்கு பூத்து காய்க்குது. பூமியில் எல்லாம் காய்க்குது இல்லம்மா. இன்றைக்கு நீங்கள் பேருந்தேஸ் இல்லாமல் சக்தியை ஜோதி பிரித்து விடாதீர்கள். இணைந்தால்தான் ஒன்றால் அண்டத்தில் பேரும்பம் இருக்கும். அப்பாவும் அம்மாவும் தான் எல்லா பொருளும் வேண்டி கொடுப்பதாக இனிமேல் இருக்க வேண்டும். இன்றிலிருந்து பேரண்டேஸ் மட்டும்தான் வைக்க வேண்டும். ஃபாதர் டேஸ் மதத்திலிருந்து பிரித்து விட்டால் அதுதான் டைவர்சல் வந்திருக்கின்றது. ஐயோ, யோகா கிளாஸ், யோகாசனம் பதஞ்சலி மொழியில் ஆடவில்லை. சிவன் வந்து தாண்டவம் ஆடினதானே யோகா. சின்ன பிள்ளை யோகா செய்து தாண்டவம் ஆடித்தான் விழுந்து எழுப்பித்தான் வரும். நீங்கள் சாப்பிட்ட உடனே யோகா செய்ய சோம்போரியில் இருந்து விடுவீர்கள். அது யோகாசனம் செய்தாலும் சக்கரம் துறந்தால் தான், மூச்சு குறைஞ்சால்தான், உள்ளொலி பெருகி ஊனெருகி அல்பெரும் ஜோதியாக இருந்தால்தான் உலகம் சமாதானம் ஆகும் என்று இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன். யோகா கிளாஸ் நடத்துகிறவர்களுக்கும் ஃபாதர் டேஸை விட்டு ஃபாதர் மதர் டேஸ் என்று வையுங்கள், பேரன் டேஸ், சக்தியை ஜோதியும் டேஸ் என்று வையுங்கள். நீங்கள் இந்த தியானத்தை கடைபிடிங்கள். இனிமேல் ஒரே வழி பேரன் டேஸ் என்று வச்சு அன்றைக்கு எல்லோ மக்களும் ஒன்று கூடி தியானம் இருந்துவிட்டு உலகத்தில் மக்கள் எல்லோரும் ஈசனை பார்த்துவிட்டு உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டுமோ நான் தருகின்றேன், நல்ல உணவை தருவேன். நீங்கள் எல்லோரும் பேரன் டேஸ் என்று வச்சு எல்லோரும் பேர்பத்தில் இருந்து விட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். என்ன உதவி செய்கின்றேன்? சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சயின்டிஸ்டுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இங்கே யாராச்சும் செவ்வாய்க்கிழமை ஆராய்ச்சி பண்ணுறீங்க, சந்திரன் ஆராய்ச்சி பண்ணிட்டு அங்கே பிளாக் ஹோல் அந்த சேலத்துக்குள்ள போக முடியாமல் இழுக்கு வந்துட்டு விட்டுட்டு என்னொரு 3000 உலகம் இருக்கு, அந்த உலகத்தை போய் சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நான் அந்த அவர்கள் சொல்கிற உலகத்தை நீங்க இருந்து விட்டால் அதை முழுமையாகவில்லை, நான் முழுமையாக்கி விடுகின்றேன். 3000 உலகம் முழுமையாகினால் உங்களுக்கு இடம் வசதி இருக்கும், பங்கிட்டு நான் அங்கங்கே மோட் பண்ணி விடுகின்றேன். எங்கே உங்களுக்கு நெருக்கடி வராது. 10 காடி ஓடினால் 6 காடி ஓட தேவையில்லை. உங்களை வெவ்வேறு காடியில் நான் அங்கே பரப்பி விடுகின்றேன். எல்லா உலகத்தையும் வந்து ஈசன் சொல்லுகின்றான். நல்லதான் நல்லது. அப்ப நீங்க தியானம் இருக்கும் போது எங்கே இருந்தாலும் சூக்கமமா இருக்கும், அவங்க இருந்தாலும் சூக்கமா இருக்கும், எல்லாம் இருக்கும். கார்த்திக் இன்றைக்கு இங்க இருந்து சைனா சென்று விட்டார் அல்லவா? கார்த்திக்கு சூக்கமமா ஈசன் பார்ப்பான். நான் பேசும்போது ஈசனை நான் கார்த்திக்கை பார்க்கின்றேன். உங்களால் சொல்ல முடியுமா? சூக்கமா ஈசன் பார்ப்பான். கார்த்திக் அங்கே போய் யாருக்கு தியானம் சொல்லிக் கொடுக்காண்டு ஈசன் பார்ப்பான். சொல்லிக் கொடுக்காட்டி அடியம்படும் என்று சொல்லுகின்றான். இது என்னதான் பிரச்சனை? எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அவரு அங்கே போய் ஆரோ ஒருவருக்கு துறந்து அவர் சொல்லிக் கொடுக்க கூடியவர் என்றபடியால் ஈசன் பிடிச்சு சைனாவுக்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த குடும்பத்தில் நான் மகள்தான் கல்யாணம் கிடைக்கிறார். அந்த மருமகளும் போய் அங்கே பரப்பி விடுவார்கள் என்று ஈசனுக்கு தெரிகிறார். நேற்றை அனுப்பியிருக்கின்றார், இங்கே வரவில்லை, அவரை அங்கே அனுப்புகிறார். அன்றைக்கு ராஜேஸ்வரி கோயில் இருந்து படாரத்து ஒருத்தரை அனுப்பிவிட்டான். சூக்கமமா ஒரே அடி அங்கே போய் இருக்கிறவர்கள் அங்கே பரவி ஈசனுடைய சொத்து. ஏனென்றால் சைனாவில் தான் போய் போக்கர் மூலியலை கண்டுபிடித்து விட்டு புலிப்பாட்டியை கூட்டியந்து வச்சு பழனியில் முருகன் சிலையை நவபாச சேர்த்து வச்சார். இப்ப திருப்பி ஒரு போக்கர் போயிருக்கின்றார். அவர் போக்கர் போகவில்லை, ஈசனே போயிருக்கின்றார். இந்த முறைதான் சரியாக சைனா மாறும் என்று சொல்லுகின்றார். ஏன் சித்துக்காட்டி வந்ததால் சைனாவும் சித்துவில் நின்று விட்டது. சித்துக்காட்டி வேண்டாம் என்று சொல்லி ஈசன் தானாக வந்து நடக்கின்றார். ஓருக்களை பூந்திருக்கின்றார், சிவராசிக்கு பூந்திருக்கின்றார், அங்கே அவர்களுக்கு பூந்திருக்கிறார், எல்லோருக்கும் பூந்திருக்கின்றார் அல்லவா? உங்கள் எல்லோரும் மனுஷா எல்லாருக்கும் தான் பூந்திருக்கு, எல்லாருக்கும் போடவில்லைன்னு சொல்றீங்களோ? அவருக்கு என்ன பேருமா? விஸ்வநாதனுக்கு இருக்கு.
விஸ்வனுக்கே போட்டிருக்கு, விஸ்வன் அப்பாவுக்கும் சுத்தி வாழ்றதுக்கு போட்டிருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஈசன் நிற்கிறான், எங்கேயும் மூட முடியாது. பேர் வராது. நான் பேசும்போது என்னோடு வந்தாலும் எனக்கு பேர் தெரியல. அவருடைய ஆன்மா நல்லா இருக்கதான் சொல்ல தெரியும். அதான் கூட பேரை கேட்கிறாங்க, எனக்கு தெரியல. பெயர் மட்டும் தெரியாது, உங்களுடைய ஆன்மா எப்படி இருக்கிறத காத்தால் பார்ப்பேன். நான் பேசும்போது உங்கள் பெயரை மறந்து விடுவேன். உங்கள் ஆன்மாவின் வாசனையை பார்க்கலாம், கர்மா வாசனையாக தெரிகிறது. ஆனால் உங்கள் ஆன்மா சிரித்து கொண்டு இருப்பதால் கர்மாவை நாங்கள் கழிப்போமா? இந்த கர்மாவை கழித்து விட்டு எல்லோரும் உலகத்தை சமாதானமாகிறதுக்கு கர்மா ஞானம் வேணுமா, கர்மா இன்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா? என்ன கர்மா இன்பம் வேணுமா, சிற்றின்பம் வேணுமா? ஏனிகள் மாடுகள் மாதிரி சிற்றின்பங்களால் ஈடுபட்டால் பேரின்பம் அடைய முடியாத மாடுகளுக்கு அந்த பிரச்சனை. மனிதனுக்கு மட்டும் ஒருத்திக்கு ஒருவனாயிருந்து கொன்றோளாயிருந்து 60 பேரின்பத்தில் இருக்கலாம். என் வீட்டு ஊதத்தை எடுக்க சொல்லி ஈசன் சொல்லுகின்றான். கை வைக்க. ஓம் 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 ஓம். கைது. ஜோதிம் 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 ஜோதிம். தாயாருக்கு வணக்கம், தந்தையாருக்கு வணக்கம். ஜோதியே சத்குருவே சரணம், ஜோதியே சத்குருவே சரணம், ஜோதியே. கண்ணத்தவங்க பாருங்கம்மா, நான் 3 பேரை சொல்லி தாயாருக்கு வணக்கம் சொல்லுகிறோம், தந்தையாருக்கு வணக்கம் சொல்லுகின்றோம். சக்தியும் ஜோதியும் ஒன்றுபடியாக 2 பேருக்கு தெரிவித்தால் இன்னைக்கு 2 பேருக்கு தான் சரி பேர் கொண்டாடுவோம். நாங்கள் 2 பேருக்கு கொண்டாடுங்க, 3 பேருக்கு கொண்டாடுங்கள். அதுதான் ஜோதியே சத்குருவே சரணம், ஜோதியே சத்குருவே சரணம், ஜோதியே